பாத்தியா முத்திரை குத்தனா ஸ்ட்ராங்கா குத்தணும். சரி சார். பாக்குறவாளுக்கு நம்ம முத்திரை தாங்கிறது நல்லா புரியணும். நான் எப்படி குத்திருக்கேன் பாத்தியா? இதே மாதிரி குத்து. அடே அடே நீலகுண்டு, அடே கண்ணே நீலகண்டா, வாடாயே. இதான் ஆபீஸ்க்கு வர நேரமா? டியூட்டி எத்தனை மணிக்கு? பொண்டாட்டிக்கு டெலிவரி டைம், டாக்டர் பார்க்க போ. பொண்டாட்டிக்கு டெலிவரினா அவனா டாக்டர்கிட்ட போகணும். நீ ஏன் போறாய்? பொண்டாட்டி டெலிவரி போஸ்டல் டெலிவரி ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே தாமதமாப்படா தெரியுமோ? இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு ஆப்ஷன் போட்டேன். இப்போ எனக்கு லீவ் எல்லாம் தீந்து போச்சு சார். அதனால தான் அத்தனை டெலிவரி பண்ணிருக்காய். ஆப்சன்ட் போட்டா ஒரு நாள் சம்பளம் போடும் சார். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சதான் உனக்கு வலி தெரியும். படா அடிச்சுடுவேன். மிஸ்டர் ராம்தாஸ் சார். இங்க வாங்கோ. அந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் சார். அடேடே பாருங்க, சாயந்தரம் அவன் பொண்டாட்டி இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த பணத்தை செலவு கொடுத்துருங்க. நான் கொடுத்தாங்க சொல்லாதே. கரெக்டா வந்துட்டேனே. சந்தனம் எடுத்துக்கோங்க. முகூர்த்தத்துக்கு நாழியா இருக்கு. மாப்பிளை சீக்கிரம் வர சொல்லுங்க. மாங்காடம்மன் ஆசீர்வாதத்தோட சீக்கிரம் வர சொல்லுங்க. மாப்பிளைய வர சொல்லுங்க. யாருப்பா அது? மாப்பிளை வர சொல்லுங்கப்பா. சீக்கிரமா வரணும்னா எப்படி? மாப்பிளை வேஷ்டி கட்டின்னு தானே வரணும். சத்த நாழியானாலும் பரவாயில்ல, மாப்பிளை வேஷ்டி கட்டிண்டே உடனே வர சொல்லுங்க. கல்யாண ராமனை கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு எல்லாரும் துடிச்சுட்டு இருக்க. சீக்கிரம் வாங்க மாப்பிளை. வந்துட்டேன். நமஸ்காரம் நமஸ்காரம். சந்தோஷம். பொண்ணை கூப்பிடுங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மகாகணாதிபதே நமः. சமஸ்த சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. மாலை மாத்திங்கோ. கெட்டி வேணும், கெட்டி வேணும். விஷ்ணு ஸ்ரீமான் பவ பிரம்மா ஐரோத்பவ யதே தானியம் தனம் வசும் வசுபுத்திர லாபம் சதம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः.
கார்ஜாஜனாய வித்மஹே கன்யகுமாரிய தீமஹே தன்னோ துர்கி பிரச்சோதயாத். பகவான பிரார்த்தனை பண்ணிங்க. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரிய ஆயுஷ்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்கமாயுஹு. எங்களோட 30வது வருஷ கல்யாண நாளைக்கு நீங்க எல்லாம் வந்திருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ண வைக்காத ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க சார். இன்னும் கிட்ட வாங்க சார். என்னடா கையை மேல போடுங்க சார். என்னடா என்ன போட்டோ எடுக்கலாம்? Smile, please. எடு எடு. எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலைவனம் கொஞ்சும் பனிமலர்கள் நாங்கள். எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலைவனம் கொஞ்சும் பனிமலர்கள் நாங்கள். என் ஆசை நாளும் உன் வாசல் தேடும் ஆனந்த ராகம் பாடும். எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலை வனம் கொஞ்சம் பனிமலர்கள் நாங்கள். என் ஆசை நாடும் உன் வாசல் தேடும் ஆனந்த ராகம் பாடும். எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலைவனம் கொஞ்சும் பனிமலர்கள் நாங்கள். ஆயிரம் கோவிலில் தீபங்கள் ஏற்றி கொண்டாடும் தேவன் யாரோ. ஏழைகள் வாழ்ந்திட பாதைகள் போடும் என் வாழ்க்கை வேதம் ஆகும். ஆயிரம் கோவிலில் தீபங்கள் ஏற்றி கொண்டாடும் தேவன் யாரோ. ஏழைகள் வாழ்ந்திட பாதைகள் போடும் என் வாழ்க்கை வேதம் ஆகும். ஊரினிலே ஒரு மரமே கோபால் மாறியது. லலல ஊருணி போல் ஆதரவாய் தாகம் தீர்க்கிறது. மேடையில் ஏற்றி மாலைகள் மாற்றி ஏழை கல்யாணம் காணும். மேடையில் ஏற்றி மாலைகள் மாற்றி ஏழை கல்யாணம் காணும். எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலைவனம் கொஞ்சும் பனிமலர்கள் நாங்கள். என் ஆசை நாளும் உன் வாசல் தேடும் ஆனந்த ராகம் பாடும். எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலை வனம் கொஞ்சம் பனிமலர்கள் நாங்கள். ஆண்டவன் காத்திட வேண்டும் நாளும் அன்பான வாழ்க்கை வேண்டும். நீதிகள் 1000 பேசும் பார்வை நிழல் போல் எம்மை காக்கும். ஆசைகளும் கைவசமாய் ஆகும் பொன்னாளே. வாழ்வினிலே நாம் இனிமேல் வாழும் நாள் வளரும். ஆண்டுகள் 100 வாழியே நீங்கள் எங்கள் துணையாக. ஆண்டுகள் 100 வாழியே நீங்கள் எங்கள் துணையாக என்றும். எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலைவனம் கொஞ்சும் பனிமலர்கள் நாங்கள். என் ஆசை நாடும் உன் வாசல் தேடும் ஆனந்த ராகம் பாடும். எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலை வனம் கொஞ்சம் பனிமலர்கள் நாங்கள். எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலை வனம் கொஞ்சம் பனிமலர்கள் நாங்கள். அடிக்கல்லி ராஸ்கல்
மாட்டினுட்டியா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு புருஷன் தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக பெண்கள் படாத பாடுபடுவா. நீ இந்த காரியத்தை பண்ண முடிய? கையை விடுங்கண்ணா. நான் என்ன விஷத்தை கலக்கிட்டேன். கையை விடுங்க. எவ்வளவு விஷத்தையே போட்டுருக்கலாமே. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எந்த பொண்டாட்டியாவது புருஷனுக்கு பால்ல தூக்க மருந்து போட்டு தூங்க வைப்பாளா? புரியாம தான் கேக்குறேன். என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஃபர்ஸ்ட் நைட் வருஷம் 30 நினைவு இருக்கட்டும். கல்யாண வயசுல 3 புள்ளைகளும் ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. பகவானே, ஏதோ குழந்தைகள் ஆசைப்பட்டாலே. அப்பா அம்மா உங்க கல்யாணத்தை தான் நாங்க பாக்கல, இந்த 30வது வருஷத்தையாவது கல்யாணம் மட்டும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாலே நான் சம்மதிச்சா எல்லாமேவா? ஆமா, அவ்வாசைக்கு அதுக்கு சம்மதிச்சா இல்லையா? யாசைக்கு எதுக்கு சம்மதிக்க போற? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. போங்க. குழந்தைகள் இல்லாத வீட்டுல கடவுன் துடிச்சு விளையாடுனாங்கிற மாதிரி. அடி ராஸ்கல், யார பாத்துட்டு கிளம்புங்கற? எதை பாத்துட்டு கிளம்புங்கற? இது பாருங்க, இது பாருங்க. பாக்குறியா? என்ன இப்படி கூத்தடிக்கிறீங்க? சித்த உட்காருங்களே. அப்புறம் எதுக்காடி பெட் ரெடி பண்ணாய்? ஊத்தம் ரெடி பண்ணா. எதுக்காடி எனக்கு மஸ்டர்லா கொடுத்தாய்? தெரியாதனமா பண்ணிட்டேன். எதுக்காடி எனக்கு மூடு உண்டாக்கினாய்? ஐயோ பகவானே, என்னால உங்களோட பேசி ஜெயிக்கவே முடியாது. இந்த பாருங்க, நான் குழந்தைகளுக்கா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். நீங்க எனக்கா சித்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாதா என்ன? அடி பாவி, காம்ப்ரமைஸ் பத்தி என்கிட்டயா சொல்றாய்? லைஃப் பூரா எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டயும் காம்ப்ரமைஸ் பண்ணி தானடி நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். சொல்லுங்க. காலையில மணவரையில உட்கார்ந்துருக்கச்சே, சாஸ்திரிகள் சொன்னாரே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கட்டு. நீ எதை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிண்டாய்? நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்க சொல்லுங்க. நான் நல்லா இருக்கும் போதே என் பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுடுறா பகவானேன்னு வேண்டிட்டேன். எனக்கு என்னன்னா, பகவானே எங்க ஆத்காரோட எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்ற வைப்பான்னு வேண்டிட்டேன். அது இல்லடி, நோக்குன்னு தனியா ஏதாவது பிரார்த்தனை இருக்குமே? நெக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னது 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 சொல்லிட, படிச்சுன்னு சொல்லிடுறேன். பகவானே, கண்ணுக்கும் மனுஷுக்கும் நிறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஆட்டுக்கார கொடுப்பான்னு வேண்டினேன். அதான் கொடுத்துட்டானே. மாட்டிட்டோ இல்லையோ? மாட்டிட்டோ இல்லையோ? படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோ. வேற படுத்து வேண்டிட்ட. ஏண்டா ராமசாமி, நாம 2 பேரும் சந்திச்சு ஒரு 15 வருஷம் இருக்கும்ல? இருக்கும். நீ கொஞ்சம் கூட மாறலடா. அதே ஆந்த பார்வை, அசட்டு பேச்சு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஒரு மூஞ்சி. அது சரி, செங்கல் பிசினஸ் பத்தி நான் உனக்கு லெட்டர் எழுதினே, அது என்ன ஆச்சுன்னு நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன். முண்டோ அத பத்தி கவலையே படாதேன்னு நான் பதில் போட்டிருக்கேன்ல. இந்த பாரு, பணத்தை ஃபேக்டரியில போடு, பொறுப்பை என் தலையில போடு. போடுன உடனே இதை என் தலையில போட்டது எவனோ உன் வாயில போறதுக்கு பதிலா தலையில போட்டான். ஏண்டா என் பிசினஸ் உன் பிசினஸா நினைச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? அல்ப பிசினஸ் ஏன் புலம்புற? அதான் எல்லாத்தையும் என் தலையில போடுன்னு சொல்லிட்டேனே. என்னடா இது? இத தலையில நினைச்சானுங்களா இல்ல குப்பை தொட்டின்னு நினைச்சானுங்களா? விழுந்துகிட்டே இருக்குதே. அட பாவி, நீயா? உன் தலையில ஒண்ணுமே கிடையாது. அதுவே பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு என் தலையை பார்த்து இதெல்லாம் விசிறி அடிக்கிறியா? சாரி அங்கிள், நான் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த கதையில வர ஹீரோ ஒரு மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிறான். அந்த சீன் தத்ரூபமா அமையணுங்கிறதுக்காக நான் இந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தம்பி யாரு? என் தலை எழுத்து. எங்க அக்கா பெத்த ரத்தனம். அப்படியா? ராமசாமி, அந்த காலத்துல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது எங்க அக்கா தான் எனக்கு பெரிய ஆதரவா இருந்து நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்துச்சு. அதனால அதுக்கு நன்றி கடனா அவ சாகும்போது இந்த கிறுக்கு பையில வளர்த்து ஆளாக்கி என் பொண்ணை கட்டி வைக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு போயிட்டாடா. இதுக்கு தான் நெருங்கின சொந்தக்காரங்க சாகும்போது பக்கத்துல நிக்க கூடாது. ஏடா கூடமா ஏதாவது சத்தியத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. சும்மா மிச்சத்தை கழு. சொல்லு. அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் என் கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். என் பொண்ணை கட்டி வச்சு இவனை கழட்டி விட்டுலான்னு பார்த்தா அதுக்கும் பிரேக் போடுறான் ராமசாமி. மிஸ்டர் ராமசாமி, ரோல்டு கோல்டு விட்டுடு. என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. மாமா பொண்ணை கட்டிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்ல ராமசாமி. ஆனா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு ராமசாமி. உனக்கு கூட ஒரு லட்சியமா? ஆச்சரியமா இருக்கே. ஏன்பா அவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்காதா? என்னம்மா நீ வக்கீல் இந்த பயலுக்கு வக்காலத்து வாங்குற? சும்மா இருங்கப்பா நீங்க. மாமா ராமசாமி இப்படி வாடா.
என்னம்மா? உங்க லட்சியத்துல உறுதியா இருப்பேன். தோல்வி வந்தா தொடர்ந்து முயற்சிப்பேன். உங்க லட்சியம் நிறைவேற 1000 வருஷம் ஆச்சுன்னா ஆணி அடிச்ச மாதிரி அதுலயே நிப்பேன். அப்பாடா, அப்ப என் லட்சியம் சுலபமா நிறைவேறிடும். அது என்னம்மா உன் லட்சியம்? உங்ககிட்ட தப்பிச்சுட்டு போறதுதான். நான் வரேன்டா ராமசாமி. என்னது? ஏ மஞ்சு, அப்பா பூஜை முடிச்சாச்சு, பேப்பரை தேடுவா. இப்போ எடுத்து ஓடு. அண்ணா அண்ணா, சரி, இன்னைக்கு உன்னை எழுப்புறதுக்கு உன் வாயில உப்ப வச்சு பாக்குறேன். ஐயோ, உப்பு என்னடி காலங்கத்தால தூங்குறச்ச வாயில உப்பு போட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க? இன்னைக்கு என்ன தேதி? நீயே சொல்லிட. 1ஆம் தேதி. ஐயோ, 1ஆம் தேதியா? ஆமா, கீழே அப்பா பட்ஜெட் நோட்டை வச்சுட்டு உன் சம்பள கவருக்காக காத்துட்டு இருக்க. இப்பே கொடுத்துற. ஐயோ, ஒவ்வொரு மாசமும் நீ சம்பள கவரை ஒழுங்கா கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தயார் பண்ண வேண்டியதா இருக்கு. சமத்து மாசம் மாசம் இதானே சொல்லிட்டு இருக்க. அப்பா, இந்த மாசம் சம்பளம் சரியா இருக்கணும். சரியா இருப்பா. போங்க. அப்பா, நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? எஸ். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ பா. டேய் அனந்தோ, நான் பாஸ் பண்ணிட்டேன்டா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. அம்மா, நம்ம சின்னனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானாமா. டேய், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அம்மா தான் ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு உனக்கு டீ போட்டு கொடுத்திருக்கா. ஓடி பைத்தியக்காரி. அவன் பாஸ் பண்ணதுக்கு காரணம் நான் தான். நான் படிச்ச புத்தகத்தை அவன் படிச்சான், பாஸ் பண்ணான். பரதேசி பரதேசி. அவன் பாஸ் பண்ணதுக்கே நான் தான்டா காரணம். நான் தான் அவருடைய எக்ஸாமினேஷனுக்கு பணம் கட்டினேன். ஐயரோட கைராசியாக்கும். எல்லாரும் சரி சும்மா இருக்கேன். அவன் கஷ்டப்பட்டு படிச்சான், பாஸ் பண்ணா. இதுல நீங்க எல்லாம் என்ன பங்கு போட்டுக்கிறேன்? Shut up. என்னது? அம்மா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா. எல்லாரும் மூடி நிலுங்கோ வாய. சுமாரி என் கண்ணா பாரா கொண்டே. இவா சொல்றதெல்லாம் காதலே போட்டுக்காத. நான் உன் பக்கம்தான். நீ கஷ்டப்பட்டு படிச்ச, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்த, அவ்வளவுதான். நீ சொல்றது தப்புமா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு உண்மையான காரணமே பரீட்சை நேரத்துல தினம் மாங்காடம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த அம்பாளோட அருள்னால தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். மூஞ்சி பாரு. மாவை வந்துட்டேன். இந்த வாரம் ரேஷன் பூரா கம்ப்ளீட்டா வாங்கியாச்சு. இன்னும் பாம் ஆயில் தான் பாக்கி. அதை அடுத்த வாரம் தான் ஊத்துவானா. ரொம்ப தேங்க்ஸ் ரகு. மோஸ்ட் வெல்கம் மாமி. மணி மாமா. என்னடா ரகு? என்ன தோசை போட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா. இந்தாங்க, நீங்க கேட்ட அத்தனை காய்கறிகளையும் வாங்கி வந்துட்டேன். ஏண்டா வாசல்லையே குடுக்குறியே? யாராவது பார்த்தா அசிங்கமா நினைக்க மாட்டாளா? ஆமா, ஆத்துக்காரிக்கு சமைக்கிறப்போ இல்லாத அசிங்கம் இதுல என்ன வந்துருது? இருந்தாலும் நோக்கு வாய் ரொம்ப நீளம்டா. மாமிக்கு கை ரொம்ப நீளம். சீக்கிரம் போய் சமைங்க. நான் சொல்லிவிட்டேன் மறந்துடாதீங்க. சொல்லிட்டேன் மறந்துடுறேன். என்னது? சரி, நீ தமிழ்ல தானே சொன்னேன், லாட்டின்ல சொன்னேன். அதுக்கு இல்ல, நீங்க அங்க ஆபீஸ் போ. நான் அண்ணா வத்திர பார்க்க போட்டுருக்கேன். நீயே உடறாய். போமா, இங்க வா. இங்க வாமா. என்னம்மா? எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? சும்மா அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும். அப்பாவை எதுக்குமா தொந்தரவு பண்ற? பெரிய மனுஷாட்ட பேசுறேன். அப்பாக்கு என்ன நடக்கணும்? ஏய், ஏய். என்னண்ணா? என்னடி அம்மாவை பொண்ணு ஒருத்தி நோண்டிக்கிறேள்? மஞ்சு ஜாதகம் ஜாதகம் தானே, இதோ பாக்கெட்லயே இருக்கு. ஆபீஸ் போனே திருச்சிக்கு கரெக்டா விலாசப்படுத்தி கரெக்டா அனுப்பிச்சுடுறேன். போஸ்ட்போன் பண்ண மாட்டேன், போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே? பார்த்து போங்க. ஓகே. ஹலோ அம்மா, கொஞ்சம்
ட்ரெஸ் பாழாகாம இருக்கணும்னா ட்ரெஸ் இல்லாமே வந்திருக்கணும். திமிருடா உனக்கு தடியா. என்ன சொன்ன? தடியா. நீ தடியான்னு சொல்றது என் காதுல வரியான்னு விழுது. வரியா? யூ ஐ கே ரகுராமன் 45 நஞ்சுண்டன் தெரு மந்தவெளி சென்னை 6,28,000. அம்மா தாயே, அதுக்காக நேரம் அங்கெல்லாம் வந்துடாத. எங்க அப்பா இருப்பாரு, நாம வேற இடத்துல வச்சுக்குவோம். இடியட். என்னடா அது, ஒரே டாக்ஸியா இருக்கு, ஆனா டிரைவருங்களை காணோம். ஒருவேளை டாக்ஸியில டிரைவர் இல்லாம ஓட ஆரம்பிச்சிட்டா? டிரைவர், ஸ்க்ரூ டிரைவர். டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குது. இந்த வண்டிக்கு இதான் டிரைவரா? டாக்ஸி, என்னப்பா டாக்ஸி போலாமா? மந்தவெளி நஞ்சுண்டன் தெரு போகணும். கபாலி கோயிலை தாண்டிட்டு போகணும். நம்ம டாக்ஸி கபாலி கோயில தாண்டின்னு போவோம் சார், சுத்தின்னு தான் போவோம். பரவாயில்லையே. ஆமா, நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு. ஏன் சார், இது என்ன ரிக்ஷாவா? அது மீட்டரை பார்த்து இன்னும் துட்டு கொடு சார். ஏன்பா, நான் மெட்ராஸுக்கு மாசத்துக்கு 3 தடவை வரேன். உங்க மீட்டர்லாம் பத்தி எனக்கு தெரியாதா? நீ தோராயமா எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லு. தோராயமா ஒரு 20 ரூபா கொடுத்துரு சார். தோராயமா 20 ரூபாயா? என்னப்பா, இங்க கபாலி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நஞ்சுண்டன் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாயா? தோராயமா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தோராயமா 400 அடி நீளமுள்ள ட்ரெயின்ல தோராயமா 30 ரூபாய் பணம் கொடுத்து நான் மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன். தோராயமா 6 அடி நீளம் கூட இருக்காது உன்னுடைய டாக்ஸி. தோராயமா 6 கிலோமீட்டர் கூட இருக்காது கபாலி கோயில். அதுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாய் கேட்கறியே. நீயே தோராயமா சொல்லு, இது நியாயமாப்பா? சாமி, உன்னை பத்தி தெரியாம நான் உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு சாமி. 4 கிராக்கி ஏத்தனாதான் எனக்கு பைப்பு. நான் புள்ள குட்டிக்காரன், என்ன விட்டுரு சாமி. ஆட்டோ போலாமா? சாத்துக்குடி 100 என்ன விலை? என்ன பார்த்தா மெட்ராஸ் சிட்டியே நடுங்குது. தஞ்சாவூர் மாமா வர, தஞ்சாவூர் மாமா வர. ஓஹோ ஓஹோ, வாங்கோ வாங்கோ. சிஸ்டர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இது பாருங்க, நான் யார் வரான்னு பாருங்க. பேர் எப்படி இருக்கு? தஞ்சாவூரானா? வாடா வாடா வாடா. நீ அத்திம்பேர் கூட்டிட்டு வரச்சே என் காதுல எப்படி விடுவற தெரியுமோ? தில்லானா மோகனாம்பாள்ல சண்முக சுந்தரம் நாதஸ்வரம் வாசிச்ச மாதிரி டாடா டாடா டான்னு விடுறா. இது பரவாயில்லையே, நடைய பார்த்துட்டு பத்மினி மாதிரி இருக்குன்னு சொல்லாம இருந்தேன். என் உடம்ப பார்த்துட்டு மோகனாம்பாளோட அம்மா வடிவு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லாம இருந்தா சரி. மாமா, தஞ்சாவூர்ல இருந்து எங்களுக்குலாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேள்? பை நிறைய காவேரி காத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கிறியா? இவரை தஞ்சாவூர் மாமான்னு சொல்றதுக்கு பதிலா கஞ்சாவூர் மாமான்னு சொல்லலாம். எப்படி வாயாடி? ஏண்டா பாப்பா, தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்காடா? எல்லாரும் நல்லா இருக்கா, என்ன தவிர. ஏண்டா அப்படி சொல்றேன்? உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரே. வெறுமனையா சம்பாதிச்சாரா அப்பா? ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு வாதாடினா சம்பாதிச்சார். அவர் வாதாடி சம்பாதிச்சுதான் நான் போராடி விட்டுட்டு இருக்கேன். கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இருக்கு. இப்பவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கல? ஆமா, இந்த மாசம் வாய்தா இருக்க. ஏண்டா வருத்தப்படுறாய்? காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும். அந்த காலம் தான் எப்ப வர போறதுன்னு தெரியலையே திம்பேர். இருக்கட்டும், பரவாயில்ல. போதும் எவ்வளவு போட்டுட்ட? போதுமா? சாம்பார் விட்டுமா? விடுமா. அத்திம்பேர், எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேனா நேரா கேண்டீனுக்கு போனேன். 10 இட்லி 4 வடை, டங்குன்னு வயிறு ரொம்ப எடுத்தோம். போருமா பாருங்க, போருமா. டேய் ரகு, டேய் கூட்டு போட்டுக்கிறியா? எனக்கு வேணாமா. ஏமா வேணான்னு சொல்றவங்களை எல்லாம் என் பக்கத்துல உட்கார வைக்கிற? எடுத்தத உள்ள போடாத, இலையில போட்டுரும். இந்த படுவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவா? அப்பெல்லாம் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது வழக்கம். என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான்னா எழுந்திருக்க மாட்டான். மத்தியானம் சாப்பாடு விட்டுடான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பா. இப்ப என்னடா நான் வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான், கேஸ்ட்ரிக் சாப்பிடுங்கிறான். படுவா நல்லா சாப்பிடுறேன். போதும். கூச்சப்படாம சாப்பிடுறா. எனக்கு என்ன கூச்சாத்தியும் பேர் போடுறதுக்கு சிஸ்டர் தான் கூச்சப்படுறாங்க. போதுமா. எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன், வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ, மிளகு ஜீரா ரசம் இருக்கா? வயிற்று கோளாறுக்கு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒண்ணு செய், சாம்பார் 100 தடவை ஊத்து சாப்பிட்டுக்கலாம். வயிறு கோளாறு வந்தா மிளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம்.
வெட்டுமா? கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும். ஓ, என்ன இப்போ? சாதம் போடுறேன் பாருங்க. ஆமா, போதுமா 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 போதும் போதும். ரசம் விட்டுமா? வேண்டாம்மா, வயிறு சரியில்லை, நீ சாம்பாரே விட்டுரும். ரசத்தை ஒரு சொம்புல கொடுத்தேன்னா குடிச்சிருவேன். அத்திம்பேர், வயிறு முன்ன மாதிரி இல்ல பாருங்க, கட்டமுட்டா பண்றது. இல்லைன்னா சிஸ்டர் சாப்பாடு நிம்மதியா அழகா உட்கார்ந்து திருப்தியா சாப்பிட வேண்டிய சாப்பாடு. சாம்பார் விட்டுருக்கேன். அம்மா, என்னடா பிலால் ஹோட்டல் சிக்கனை மனசுல நினைச்சுண்டு நம்ம வாழைக்காய ஒரு கடி கடிங்க. அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்தின? நான் நேரா அங்க போக வேண்டியிருக்கும். ஏடா பாப்பா, கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போறாய்? டான்னு 9:30 9:30 போயிடணும். அத்திம்பேர், 10 மணிக்கு கோர்ட்டு. நான் ராமநாத ஐயரை பார்க்க போக வேண்டாமா? ராமநாதன்? ஓ, கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஹோட்டல் வச்சிருக்கார மேயர் ராமநாதன் அவரா? ஆமா, அவரைத்தான் பார்க்க போகணும். ஏன்னா கோர்ட்டு 2 மணி வரைக்கும் இழுத்துட்டு போகும். நான் ராமநாத ஐயரை பார்த்தேன்னா கொஞ்சோண்டு பக்கோடாவும் கொஞ்சோண்டு மிக்சரும் தருவார். 2 மணி வரைக்கும் நொறுக்கு தீனிக்காச்சே. இந்தாங்க ரசத்தை குடிச்சுக்கோங்க. குடுமா. பகவானே, அந்த சாத்துக்கு மோர விட்டுமா? வேண்டாம்மா, வயிறு சரியில்லை, சாம்பாரே ஊத்து. ஏண்டா பாப்பா, நம்ம பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு பாரான்னு சொல்லியிருந்தானே. திம்பேர், நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஏன் பையனுக்கு பொண்ணு பாக்குறேன்? இந்த ஆத்துக்கு விளக்கேறதுக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்து பொண்ணு இன்னொருத்தர் ஆத்துக்கு அனுப்புறதுன்னு நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம். அம்மையார் எவ்வழியோ அவ்வழியே தான் ஐயரும். நான் என்ன ஐயங்காரா? நானும் ஐயர் தான். நானும் உங்க வழிதான். இன்னைக்கு நான் கோர்ட்டு கச்சேரியை முடிக்கிறேன், நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன். வெரி குட். பாருங்க உங்க பொண்ணு. இப்ப பெரிய மாமி மாதிரி புட கட்டி நிக்கிறாளே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாருமா, அண்ணன் கேலி பண்றான். போட்டனா சும்மா வாடி கேலி பண்றேன். 3 பவுண்ட் செயினோட கேலி பண்றடே. ஹாய், செயினுமா? ஏண்டா, இது உண்மையான தங்க சங்கிலியாடா? போடி உஞ்சி உரிச்சு பாட. தங்கத்தை உங்க ஆத்துல எங்க பார்த்தாய்? எல்லாம் எங்க ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டுட்டு மினுக்கிறாய். அவன் ஏன் குழந்தைடி. ஏண்டா கண்ணா அனந்தோ, என்னப்பா? ஆபீஸ்ல இருந்து வரச்ச பஸ்ல தானே வந்தாய்? ஆமா. நன்னா உரசிட்டு அதுக்கப்புறம் தானே எடுத்தாய். என்ன சொல்றேன்? போடா டியூப் லைட். உங்க அப்பா பொடி போட மாட்டார், எல்லாத்துலயும் ஒரு பொடி வச்சேதான் பேசுவார். இன்னமாடா புரியல? நீ பஸ்ல தானே வந்த? ஆமா. பக்கத்துல இருக்கிற பொம்மை நாட்டு மேல உரசி அவ செயின் இழுத்து வந்துட்டியோன்னு சந்தேகப்படுற. என்னப்பா நீங்க? ஆபீஸ்ல போனஸ் கிடைச்சது, அதுவும் இல்லாம நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். தங்கையோட பிறந்த நாளைக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். முதல் தடவையா உங்க பெர்மிஷன் இல்லாம செயினை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அனந்து, என்னுடைய பிரின்சிபல் காசை கரியாக்கப்படாது. நீ தங்கமாகிட்டாய், விட்டு கொடுத்துட்ட போ. அம்மா, இத அவளை போட்டு விட. என் கண்ணா டாடிமா நன்னாரு. இந்தாடே என் பிரசன்டேஷன். ஏண்டா, பாலிஸ்டர் புடவையாது? என்ன விலை கொடுத்த? 160 ரூபாமா. அப்பா கொடுத்த பாக்கெட் மணில மிச்சம் பண்ணி வாங்கினேன். நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்குல்ல அந்த புடவை? சிச்சி, நீ கட்டிக்க விடாதே. ஏன்னா நோக்கிடுப்புல நிக்காது. என்னத்துக்கு? நோக்கத்து அதே இல்லையே. அந்த மேல பேசுங்க. ஏண்டா, எல்லாரும் எல்லாம் வாங்கினதே, என் குழந்தைக்கு ஒரு முழம் மல்லிப்பூ யாராவது வாங்கினதேடா? அதானே. இதோ யாராவன்? மஞ்சு, என் சக்திக்கு என்னால 4 முழம் பூதாமா வாங்க முடிஞ்சது. அம்மா, பக்கத்தாத்து மாமி ரேஷன் வாங்கிட்டு சொன்னா 4 மணி நேரம் கியூல நின்ன 2 ரூபாய் கொடுத்தா, அதுல தான் இதை வாங்கிட்டு வந்தேன். கரெக்டா, நீதான் கரெக்ட். பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூ வச்சிருக்காய். கரெக்ட். ஆமா, அண்ணாக்கள்லாம் அவ சக்திக்கு தகுந்த மாதிரி தங்கைக்கு பூவு செயின் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்பா நீங்க என்ன செஞ்சேள்? என்ன செய்யல? என்ன செஞ்சேள்? என்ன செய்யல? நோக்கு வயசாயிடுத்து, எல்லாம் மறந்து விடுத்துரு. தங்கைய தங்கமா காப்பாத்துறதுக்கு 3 சிங்கங்களை பெத்து கொடுத்துருக்கேன், அது போதாதோ? அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எழுதுறேன் கண்ணே. நீ பிறந்த இடமும் போற இடமும் அமோகமா இருக்கணும். பொண்ணை பெத்தாலே பொறுப்பை பெத்ததா தான் அர்த்தம். இந்த சொன்ன விக்கிரகத்தை எந்த கோவில்ல வச்சு நான் அழகு பார்க்க போறேனோ எனக்கு தெரியலையே. அம்மா, குழந்தை, உன்னை பாக்குறச்ச எல்லாம் என் பொண்ணை பாக்குற மாதிரியே எனக்கு தோன்றதுலடி. எங்க அம்மா, அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பாக்குறேன்டி. அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பாக்குறேன்டி அம்மா.
காலம் உன்னால் நான் வாழ்கிறேன் மீண்டும் தாலாட்டவோ ஆரோ ஆராரிரோ காலை பொழுதானதும் என்றென்றும் காதில் நான் கேட்கும் பூபாளம் நீயே இன்னும் சிறுபிள்ளை நீ எங்கள் கொடிமுல்லை நீ அம்மா நீ வாழ்க ஆயிரம் காலம் முன்னால் நான் வாழ்கிறேன் மீண்டும் தாலாட்டவோ ஆரோ ஆராரிரோ அம்மா நீ வாழ்க ஆயிரம் காலம் உன்னால் நான் வாழ்கிறேன் மீண்டும் தாலாட்டவோ ஆரோ ஆராரிரோ ஏண்டா பாப்பா, இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே. இந்த பொண்ணாவும் சரியா வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும் திம்பேர். என்ன சரிப்பட்டு வரும்? லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் நடத்த வேண்டிய பொண்ணு ஹோட்டல்லையா வந்து பாப்பா? என்ன பண்றது, ஹோட்டல்காரனுடைய பொண்ணு ஹோட்டல் படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, ஹோட்டல்ல தானே வந்து பார்க்கணும். சரிப்பட்டு வருங்கிறியா? ம். நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல. நீங்க தான் மிஸ்டர் கல்யாண் ராமனா? எஸ், ஐ அம் சரசு, glad to meet you. பரவாயில்ல இருக்கட்டும். பாப்பா, ஐ எம் வெரி glad to meet you. Cigarette? பரவாயில்ல. Cigarette? So sorry. I use tobacco. எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி கர்நாடக பழக்கம்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான் உங்களையே இங்க வர சொன்னேன். ஏண்டா படுவா கமலாட்டி, எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம்மடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்ததில்ல, உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன், இப்படி எல்லாம் நடந்துருத்து. வா படுவா, இன்னைக்கு ஒண்ணு பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன். ஏன் திம்பேர், உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா? பிடிச்சு கொடுத்தேன், நல்லா பிடிச்சு கொடுத்தோம். எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்பயே எனக்கு சனியை பிடிச்சு கொடுத்தோம். அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்னை ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவர், அப்பயே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. இனிமே வெறி ஒண்ணு தான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கே. வெறி பிடிக்கவா? அது கோச்சுக்காதுங்க திம்பேர், கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், இந்த கீரையை போல. திம்பேர், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். எஸ். ஓகே. வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். எஸ். ஓகே. பொண்ணு இருக்கே, நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், நாகப்பட்டினம் பொண்ணை போய் பார்க்கறோம். அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், திருவாரூர் பொண்ணை போய் பார்க்கறோம். அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், அந்த மாயவரம் பொண்ணை போய் பார்க்கறோம். ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ? எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்காத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாய்? திம்பேர், நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல.
எப்போ நீங்க உங்க பையன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. உன் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டாளா? வந்து பாருங்கோ திம்பேர். அவளை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போறாத திம்பேர். அவ அம்மா சத்தத்துக்கு அப்புறம் அவளை மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன். இது பாருங்க, என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு. உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன். உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னா, டேய் பாப்பா உன் பொண்ணு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நானாச்சு உங்க பையனுக்கு 1000 பொண்ணை பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தஞ்சாவூர் அவதானம் பாப்பையர். என்ன திம்பேர்? நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தாண்டா. ஆனா நாளையிலிருந்து நீ எனக்கு சம்மந்தி பாப்பா. சாப்பாடுறாமா சாப்பாடுறாமா. வலது கால உள்ள எடுத்து வச்சு வா. அப்பா, நான் இந்த ஆத்துக்கு முதலா வந்திருக்கேன். உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அரு இங்க வா. குழந்தை நமஸ்காரம் பண்ண போறான். ஆசீர்வாதம் பண்ணு. என்ன அப்பாண்டாடி, என்ன அப்பாண்டா. தீர்க்க சுமங்கலே நன்னா இருமா. பால்போல் தழைத்து அருகுபோல் வேரொன்றி பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கணும். எழுந்திருக்கும். திம்பேர், என் பொண்ணு உங்க ஆத்துக்கு காலடி எடுத்து வச்ச முகூர்த்தம் பாருங்களேன். உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போறேன். உன் வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டும்டாப்பா. அழைச்சிட்டுப்பா. உள்ள பாப்பா. என்னண்ணா, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தானே? என்ன கேள்விப்பட்டேன்? நீங்களே ஓய்வு பெற விரும்புறதா லெட்டர் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் சார். ஓ, என்னுடைய வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டை பத்தி கேட்கிறேடா? உண்மைதான். என்னண்ணா இப்படி சொல்றேன்? உங்களுக்கு தான் நிறைய சர்வீஸ் இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்றேன்? நீ ரிட்டையர் ஆயிட்டே ஆத்துக்கு போலான்னு அவ்வா சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உழைச்சுட்டேன். போதும்னு தோன்றது சீக்கிரமா ரிட்டையர் பண்றேன்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். சார், அட்லீஸ்ட் எங்களுக்காவது இந்த ஆபீஸ்ல நீங்க கன்னியூ பண்ணுங்க சார். பைத்தியக்காரா, உங்களுக்காக தானே நான் சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறேன். உங்களை யாராவது ஒரு திறமையுள்ள இளைஞன் நாளைக்கு இந்த சீட்டுக்கு வர வேணாமோ? எத்தனை நாளைக்கு கிழவர்களே இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கிறது? அது மட்டும் இல்ல, நானு 3 சிங்கங்களை பெற்றிருக்கேன். அவ தயவோட என்னுடைய எதிர்காலத்தை ஜாம் ஜாம்னு நன்னா கழிச்சுடுறேன். திராணி இருக்கச்சே அடிக்கிறது பாருங்க ஆத்துல. குருடி என் கண்ணாடி. ஐயா, ராஜாஜி சீவல் கும்போணவத்துல என்னடி கிழவி குஷியா குமுதம் படிக்கிறாய்? தாத்துல எல்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமே. என்ன ஓடும் உங்களுக்கு? பால் உறக்க சுட்டியா? மழை அப்போ உறக்கிட்டா. கொண்ட கதவை சாத்துட்டியா? மழை சாப்பிட்டுட்டானே. மொட்டை மாடியில ஷர்ட்டை வள துணிஞ்சு எடுத்துட்டியா? அப்போ எல்லாத்தையும் எடுத்து மழை அயன் பண்ணி அழகா விட்டுவிட்டான். இதுல குத்திடுவேன். எதுக்கு எடுத்தாலும் மரவதம் பண்ணிட்டா மரவதம் பண்ணிட்டாள். நீ தாத்துல என்னடி பண்றாய்? என்ன பண்ண சொல்ல? என்ன பண்ண சொல்ல? அந்த குழந்தை என்ன ஒரு காரியம் பண்ண விடுறதில்ல. நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன், நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன். எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு இப்படி உழைக்கிறான்னா சும்மா சொல்லப்படாது. நீங்க அன்னைக்கு சொன்னது 101 வார்த்தை. நம்ம பண்ண பூரி ஜென்மத்து புண்ணியம்னா மரகத நமக்கு நாட்டு பொண்ணா வந்தது. அவ இந்த ஆத்துக்கு நாட்டு பொண்ணு இல்லைன்னா இந்த ஆத்து பொண்ணு. என்ன சமயக்கட்டுல பால் காய்ச்சி வச்சிருந்தேனே, குடிச்சீல? நான் என்னடி பூனையா சமயக்கட்டுல வந்து பால் குடிக்கிறதுக்கு? லேட்டா வந்தேன்னு கோவமா? பின் என்னடி, பாலை பெட்ரூம்ல கொடுத்தா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். என்னன்னா பண்றது? சொல்றியே தவிர வேற ஒன்னத்தையும் காணும். காத்தால 4 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கு. ஏன் அம்மாவும் மஞ்சும் இல்ல? இருந்தா நான் கூப்பிட முடியுமா? இத பாருங்க, ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது வீட்டு வேலையெல்லாம் மாட்டு பொண்ணுகிட்ட கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாம தனியா இருந்தா அது வேற விஷயம்.
அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? விடுங்கண்ணா, ஐயோ விடுங்கண்ணா. ஏன்னா என் ஃப்ரெண்டு கௌரி தெரியுமா? அவ கதை இப்ப எதுக்குடி? யாரு அவ? அதான் நம்ம கல்யாணத்துல என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாளே. ஓ, செக்க செவன் நன்னாவே இருந்தாளே. அப்ப நான் நன்னா இல்லையா? இல்லடி, நீயும் நன்னா தான் இருக்க. உன்னோட அவ பெட்டரா இருந்தாளேன்னு சொன்னேன். சரி போங்க. அவகிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னவா? கல்யாணமான 6 மாசத்துல புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிட்டாளாம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? கௌரி இப்போ டிவி வாங்கிட்டாளாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாளாம், பெட் கிரைண்டர் வாங்கிட்டாளாம், மிக்ஸி வாங்கிட்டாளாம். அவ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அப்படியா? ஆமா. அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? ஐயோ, என்னடி குழப்புற? நீ என்னதான் சொல்ற? நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்ல நடக்குமா என்ன? ஐயோ, நீ முதல் தேதியாச்சே. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? 1, சம்பள கவர் அப்பா கிட்ட கொடுக்கணும். ஏன் என் கையில கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேனா? இங்க பாரு, இது வரைக்கும் இந்த சம்பள கவர் 2 கை தான் வாங்கியிருக்கு. 1 ஆபீஸ்ல என்னோட கை, இன்னொன்னு என்கிட்ட இருந்து அப்பாவோட கை. புடவை சரி பண்ணிட்டு வா, அப்பா கீழே நின்று இருக்கார். ஹலோ ஹலோ, யாரது? என் பேரு லேடி கிருஷ்ணய்யர், திருச்சியில இருந்து வர்றேன். உள்ள வாங்க. வந்துட்டேன். அது ஒண்ணு இல்ல, என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டவசமா பாருங்க, உங்க பொண்ணோட ஜாதகம் எனக்கு கிடைச்சது. ஓடோடி வந்துட்டேன். உட்காருங்க. பரோ, ஒரு காஃபி கொண்டா, அப்படியே வத்தல் சீவல் கொண்டா. நான் வந்த நேரம் நல்ல நேரம். ஏன்னா பெரிவாளோட தரிசனம் சீக்கிரம் எனக்கு கிடைச்சிடுத்து. அதுக்காரி நமஸ்காரம். காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏன் இழுத்துருட்டேள்? சம்பந்தம் முடியாம நான் கை நரைக்கிறது இல்ல. எங்க ஆத்துல யாரும் கைய நினைக்கிறேன்னா நான் எதை பத்தியுமே பேசுறது இல்ல. அச்சோ, பெரிவா நீங்க சொல்லிட்டேள், அதுக்கப்புறம் என்ன அப்ஜெக்ஷன்? ஆஹா, அமிர்தமா இருக்கு. பேசுங்க. நீங்க ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம், வசந்த கோத்திரம். உங்க ஆத்துல நான் சம்பந்தம் வச்சுண்டா எங்க ஊர்ல மதிப்பு. புள்ளைய பெத்தவா, எதுக்கா அப்படி குழையிறேள்? நன்னா நிமிந்து கெத்தாவே பேசுங்க. என்ன எதிர்பார்க்கிறேள்? வரதட்சணையா? படாது, கேட்கப்படாது. கேஷா ஒரு 5000. 5000 என்ன 10,000 வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒண்ணு இல்ல, இது நகை ஒரு 20 பவுன் போட்டேன்னா ஒரு நிரவலா இருக்கும். 30 பவுன் போடுறேன். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ், இந்த வெள்ளி சாமான், இந்த எவர் சில்வர் சாமான், போக்குவரத்து எல்லாம் நானே பாத்துக்கிறேன். எவ்ரிதிங் ஓகே. ஒரு சின்ன சந்தேகம். என்னடா இவன் ரிட்டையர் ஆயிட்டானே, இதெல்லாம் எப்படி பண்ண போறான்னு பாக்குறேனா? எனக்கு இருக்கிறது 3 பையன். எல்லாமே வரவுதான், செலவு கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? செய்வேள், நீங்க நன்னா செய்வேள். இனிமே இங்க ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்கு நேக்கு யோகியதை கிடையாது. அபிஷியலா பொண்ணை பாக்குறதுக்கு ஊருக்கு போய் புள்ளையாண்டா அழிச்சுண்டு ஓடோடி வந்துடுறேன். நான் வந்துடுறேன். என்னடி? ஐயோ, குடு பாத்து வரக்கூடாது. உட்கார். எங்க முட்டியா? எங்க வலிக்குதே? எங்க சொல்லண்டி? மேலையா? சரியா சொல்ல மாட்டியா? எங்கடி? என்னடி? இன்னைக்கும் கௌரி கிட்டே இந்த லெட்டர் வந்திருக்கு. என்ன எழுதிருக்கா? தனி கொடுத்தன போனாலோ இல்லையோ, இப்ப வாத்துக்காரர் சம்பளத்தை கௌரி கிட்ட தான் கொடுக்கறாராம். வாத்து பட்ஜெட்டை அவதான் மெயின்டைன் பண்றாளாம். வாத்துக்காரருக்கு செலவுக்கு 1 ரூபாய் வேணும்னாலும் அவகிட்ட தான் கேட்டு வாங்கிக்கிறாராம். இப்போ அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அவ சந்தோஷத்தை விடுறே, நம்ம சந்தோஷத்தை ஆரம்பிப்போம். போங்கண்ணா, இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நான் எதை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுடி, கேக்குறேன். சொல்லட்டுமா?
என்ன அர்த்தம்? அப்பா இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சே, காலையிலே சம்பளத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருவியே, மறந்து கொடுத்தா? ஏ ஆபீஸ்ல என்ன சம்பளம் கொடுக்கலையா? எனி ப்ராப்ளம்? சம்பளத்தை காலையிலேயே கொடுத்துட்டேன்ப்பா. அம்மா கிட்ட கொடுத்துட்டியா? இல்லப்பா, என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன். யாரு? மரகத்துக்கிட்டயா? இத போய் ஏன்டா அவகிட்ட கொடுத்த? இனிமே நம்ம மாத்த வரவு செலவெல்லாம் என் ஒய்ஃப் தான் பாத்துக்க போறா. பைத்தியக்காரா, அவ குழந்தைடா. குருவி தலையில பரங்கா வைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பாரத்தை அவளால தாங்க முடியாது. பாரத்தை தாங்க முடியுமா முடியாதாங்கிறத கொடுத்து பார்த்தா தானே தெரியும். என்னடா என்னமோ இன்னைக்கு புதுசா இருக்கே, வார்த்தைக்கு வார்த்தை என் வைஃப்ங்கறிய, நீ காரணம் புரியலையே. காரணம் என்னம்மா? பொல்லாத காரணம். இத்தனை நாளா நம்ம ஃபேமிலி பட்ஜெட்ல அப்பதானே பார்த்துட்டு இருந்தார். என்ன சிக்கனத்தை பண்ணிட்டார்? மஞ்சு கிலோத்துக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காரு. சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னா இனிமே அப்பாவால முடியாது, என் வைஃபால தான் முடியும். அதனாலதான் வாய மூடுறா. யாருண்ட என்ன பேசுறதுங்கிற நிதானமே இல்லாம போயிடுத்தே நோக்கு. இது பாரு அனந்து, இப்ப நான் சொல்றதாண்டா கடைசி வார்த்தை. இந்த ஆத்துல யாரா இருந்தாலும் சம்பள பணத்தை இனிமே அப்பாட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும். வேண்டாம், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம், வாயும் திறக்க வேண்டாம். வேண்டாண்ணா, இந்த ஒரு விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்தீங்கன்னா பின்னால இது நன்னாவே இருக்க. ஏன் சத்தம் போடுறாய்? இப்ப என்ன பேசிட்டா? உண்மைத்தான பேசுனா? குடும்ப பாரத்தை இவ்வளவு நாள் அப்பா சுமந்தது போதாதா? கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டுமே நினைக்கிறான். இல்லையடா அனந்தராமா, ஆபீஸ் பொறுப்புல இருந்து அப்பா ரிட்டையர் ஆயிட்டார், ஆத்து பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆகப்படாதுன்னு நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? அப்பாவுக்கு வயசாயிடுத்து, மரமும் பட்டு போயிடுத்து, இனிமே காய்க்காது, சாகர வரைக்குமாவது சங்கரா சங்கரான்னு இருந்துட்டு போட்டுமே நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? இனிமே யாரும் ஒண்ணும் பேசப்படாது. பிராதுன்னா பிராதுதான். This is my problem. I know how to deal with it. எல்லாரும் அவ ரூமுக்கு போங்க, போங்க. அம்மா, குழந்தை, என்ன மாமா? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன அப்பாட்டாடி, என்ன அப்பாட்டா. பரவாயில்ல, அதனால என்ன குழந்தை, குடும்பத்தை கவனிச்சுக்கிறதாண்டா. வாம்படையாருடைய வருமானம் மட்டும் போதாது, அப்பாவோட பென்ஷன், சாரி, இந்த மாமாவோட பென்ஷன் இருந்தாதான் முடியும். இது வச்சுக்கோ. நன்னர் ஐயே பராசக்தி, எல்லாரும் நன்னா இருக்கு. ஈஸ்வரி. அப்பா, இன்னைக்குதான் முதல்ல வேலைக்கு போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிக்க வச்ச நீ எப்படி நல்ல பேர் வாங்கினியோ அதே மாதிரி நீ வேலை பார்க்க போற இடத்துக்கு நல்ல பேர் வாங்கணும். சரிப்பா. பிரசாதம் வச்சு. நன்னா இருப்பா. இந்த வேலை உனக்கு கிடைச்சதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு தெரியுமா? நல்லா தெரியும் சார். நான் வேலை இல்லாம இருந்தப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாங்காடம்மன் கோயிலுக்கு போவேன். அந்த அம்மனோட அருள்னாலதான் இந்த வேலையே எனக்கு கிடைச்சிருக்கு. சோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்புறதுக்கு பதிலா மாங்காடம்மனை நம்புறேன். சர்டன்லி சார். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு சர்வீஸ் கொடுத்ததே அந்த மாங்காடம்மன் தானே சார். 20th செஞ்சுரியிலேயே இதுதான் பெரிய ஜோக். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேரி, he is Mr. ராஜாராம். இன்னில இருந்து இவர்தான் உங்க டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ். இவருக்கு நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே? ஓகே. ஹலோ மிஸ்டர் ராஜாராம். நமஸ்காரம் சார். ஐ எம் சாரி. நமஸ்காரம் மேடம். என்னடா சொல்ற? நெக்லஸ் காணுமா? ஆமாமா, மரகதம் குளிக்க போறச்ச நெக்லஸ் கட்டி என் பீரோல வச்சுட்டு போயிருக்கா. குளிச்சுட்டு வந்து பார்த்தா நெக்லஸ் காணோம்.
ஏண்டா அனந்து, உங்க பீரோல வச்சதை யார் எடுத்திருப்பாங்கற நீ? அம்மா இது நகை சம்பந்தப்பட்ட விஷயம். லேடிஸ் தான் சம்பந்தப்பட்டிருக்கணும். நம்ம பாத்துல 3 லேடிஸ் இருக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணவும் மறக்கதான். அப்படின்னா மத்த 2 பேர் நாங்க தான். அனந்து, என்ன சந்தேகப்படுறியா நீ? உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல. அப்படின்னா இவன் மேல உனக்கு சந்தேகமாடா? ஆமா, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த நெக்லஸ் மேல ஒரு கண்ணு. அண்ணா, அந்த நெக்லஸ் நான் எடுக்கல அண்ணா. மஞ்சு, பயப்படாம உண்மையை சொல்லு. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்டி. டேய், அவதான் நகை எடுக்கன்னு கிளியரா சொல்றால. அப்புறம் என்னடா? டேய், போடா. எங்கடி வச்சிருக்க? டேய், என்னடா சும்மா அவளை மிரட்டுற? இருடா. டேய், இதான் மஞ்சுவோட பட்டி. நீயே பாத்துக்க. சத்தியமா சொல்றேன்னா, இது என் பெட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலண்ணா. என்ன நம்புண்ணா. விடுறி கைய. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் பொய்யாடி சொல்ற? டேய், அனந்து, வயசு பண்ண கை நீட்டி அடிக்கிறது வெக்கமா இல்ல நோக்கு? அழாதம்மா. டேய், இவன் இந்த நெக்லஸ் எடுக்கலடா. என்ன நம்புடா. எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. அனந்து, சூழ்நிலை தெரியாம பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதடா. என்னடா அனந்து, உன் ஒய்ஃப் தினம் நீ ஆபீஸ் போனப்புறம் உனக்கு தெரியாம யாருக்கோ லெட்டர் எழுதுறா தெரியுமா? என்ன வார்த்தை சொன்ன? நீ சும்மா இரு. இவன் சொல்றதெல்லாம் கேக்குறது நான் என்ன முட்டாளா? சப்பாஷ். கல்யாணமாயி 6 மாசம் தான் ஆறுது. அதுக்குள்ள உன் பொண்டாட்டி மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவ்வளவு காலமா கூடவே பழகின உங்க அம்மா மேலையும் கூட பிறந்த தங்க மேலையும் உனக்கு நம்பிக்கையே இல்லை இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷன். அடச்சி போடா. எல்லாரும் இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, அவ தானே திருடா. அனந்து, இன்னொரு தடவை உன் வாயால் அந்த குழந்தையை திருடின்னு சொல்லு, நான் சும்மா இருக்க மாட்டேன். 1000 தடவை சொல்லுவான் திருடி திருடி. மூடா வாய. டேய், அன்னைக்கு உன் சம்பள பணத்தை உங்க அப்பாட்ட கொடுக்க மாட்டேன்னு அதெல்லாம் கூட நான் பொறுத்துட்டேன்டா. இன்னைக்கு உன் கூட பிறந்த இந்த அப்பாவி பொண்ணை பார்த்து திருடி திருடி திருடிங்கிறியே, மனுஷனாடா நீ? வாய மூடுமா. கல்யாணமான என்ன என் பொண்டாட்டி முன்னாடி கையை நீட்டி அடிச்சிருக்க. நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? ஏன் மறக்கதான்? இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. போய் பெட்டி படிக்கலாம். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் உன் புருஷன் சொன்னது செய் போ. அனந்து, அம்மா அவசரப்பட்டுட்டியம்மா. அண்ணா ஆத்த விட்டு போற நிலைமைக்கு இல்லையம்மா. நான் அப்படி எல்லாம் போக மாட்டான். நான் என்ன அவரை வேணும்னே அடிச்சேன். அவன் உன்னை அப்படி எல்லாம் பேசிவிட்டான்னு ஏதோ தெரியாம தானே. அனந்து, நான் உன்னை இத்தனை பேர் இருக்க அடிச்சிருக்க கூடாதாண்டா கண்ணா. தப்பு பண்ணிட்டேன்டா கண்ணா, தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சுடா. இந்த பாரா, பெத்தவ தானே, உன்னை ஊட்டி வளர்த்த கைக்கு அடிக்க உரிமை இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டேன்டா. என்ன மன்னிச்சு. வேணா உன் கையால 4 அரை. அனந்து, அப்பா ஆத்துல இல்லாத இந்த நேரத்துல நான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க கூடாதுதான். தப்பு என் பேர்ல தான். அதுக்காக 4 பேர் சிரிக்கிற மாதிரி குடும்பத்தை பிரிச்சுன்னு போறேன்னு சொல்லாதடா கண்ணா. அப்படி சொன்னாலே என் நெஞ்சு எரியுதுடா. இப்படி எல்லாம் பேசாதடா கண்ணா, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஏண்டி அங்கே நிக்கிற? படி. அனந்து கண்ணா, நான் சொல்றது கேளுப்பா. என்ன விட்டுட்டு போயிடாதடா. அந்த நெக்லஸ் நான் எடுத்ததாவே இருக்கட்டும்டா. அதுக்காக கோச்சிட்டு அந்த விட்டு போயிடாதேண்டா. வேண்டாடா, வேண்டாம், கோச்சிக்க கூடாது. நான் சொல்றேன் பா. விடுமா. படி. வணக்கம். என்னம்மா, கிளம்பிட்டியா? நான் என்னப்பா பண்றது? ராமன் இருக்கிற இடம் தானே சீதை அயோத்தி. இல்லையா பின்ன? ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப ராமன் பின்னாடி சீதை போறாளா இல்ல சீதை பின்னாடி ராமன் போறானான்னு? அது இருக்கட்டுமா. அது எப்படி யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸை எடுத்து மஞ்சு புட்டிக்குள்ள ஒளிச்சு வச்ச? சொல்லுமா. அப்பா, அடிச்சு போடி. ஆமா. ஐயோ, நீங்க பம்பரம் மாப்பிள சொயிட்டி விட்டா சோன்னு இருப்பீங்க. நான் சாப்பிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா பரதேவதை போ நட. உங்க புள்ள நம்மள எல்லாம் விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போறேங்கிறான்.
வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க, வேற நிக்காதீங்க. அப்படி போறது தப்புன்னு சொல்லுங்கண்ணா. என்னன்னா பேசாம இருக்கேன்? என்னன்னா பேசாம இருக்கேன்? அப்பா சொன்ன வார்த்தை விட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னதாப்பா அண்ணா கேப்பா. சொல்லுங்கப்பா, அப்பா சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, அப்பா சொல்லுங்க. அவனை பார்த்து எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், படவா முதல்ல உள்ள போடான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன். பேசுங்க, நான் வாயை திறந்து பேசுங்க. என்ன தப்பு என் பேர்ல தானே? நீங்க சொன்ன உங்க புள்ள கேட்பாங்க. தயவு செஞ்சு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுமா, ஆத்த விட்டு போயிடா. என்னன்னா இது? அவரை போஷ லிப்ட்ல அவன் போயிட்டு இருக்கானா? அவனை போகாதேன்னு சொல்லுங்க. எப்படி நான் மனசு வந்தது? எப்படி மனசு வந்தது? எனக்கு தாங்கலையேடா, எனக்கு தாங்கலையே. ஐயோ, என் பெத்த வயிறு பத்துட்டு என்ன ஒண்ணுமே சாப்பிடாம வெறும்னே உட்காந்து கிள காலையில இருந்து வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே என்னால ஜீர்ணிக்க முடியல. எனக்கு சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு? நீ போய் சாப்பிட்டு குழந்தைகளை சாப்பிட வை. உங்களுக்கே சாப்பாடு வேண்டாம். இந்த ஆத்துல வேற யாருக்கு வேண்டி கிடக்கு சாப்பாடு? வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எல்லாருமே பட்டி கிடக்கும். அவன் வந்திருக்கானா? என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு சும்மா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கியே. ஆபீஸ்ல ஏதாவது விசேஷமா? எதுவா இருந்தா என்ன? சாப்பிட்டு வந்து பேசிக்கலாம். முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னப்பா உள்ள வரவும் மாட்டேங்கிற, வாய் திறந்து எதுவும் பேசவும் மாட்டேங்கிற? வாட்ஸ் ராங்? எனி ப்ராப்ளம்? புரியறது, எனக்கு நன்னா புரியறது. சோ உன்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. பெத்த தகப்பகிட்ட எப்படி சொல்றது? நீ தயங்குற. ஒண்ணு செய்வோம். பெத்த கடனுக்காக உன்னுடைய ப்ராப்ளத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன், நீ முடிச்சுடு. இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணின ப்ராப்ளத்தை பத்தி பேச போறோம். என்னப்பா எனக்கு பதிலா நீ ஷாக் ஆகிறாய்? ஆபீஸ்ல வேலை பார்த்த ஆரோக்கியம் ஏறிங்கிற கிறிஸ்தவ பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிண்டாய். இன்னைக்கு
காலையிலே சாந்தம் சர்ச்சில் உன்னுடைய கல்யாணம் நடந்தது. அந்த பொண்ணுக்காக உன் மனசை மாத்திண்ட நீ மதத்தையும் மாத்தினுட்டாய். டேப்பா கண்ணா, பவுன் 100 ரூபாய் விற்கிறச்ச 1000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு பூநூல் போட்டேன். அந்த புனிதமான பூநூலை ஒரே செகண்ட்ல கழட்டி எரிஞ்சுட்டியாமே. அது போட்டும், நீ குழந்தையா இருக்கச்சே ராஜா மாதிரி இருப்பேன். நானே பிரியப்பட்டு உனக்கு ராஜாராமன்னு பேரு வச்சேன். அந்த பேரை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உன் பேரை ஜோசப் ராஜான்னு மாத்தி வச்சுட்டியாமே. குட் நேம், வெரி குட் நேம். எனக்கு ஒரு சந்தேகம், பேரை மட்டும்தான் மாத்தினுட்டியா இல்ல உன்னுடைய இன்சூரையும் மாத்தினுட்டியா? அது மட்டும் முடியாது. ஒருவேளை சட்டத்துல அதுக்கும் வழி இருக்கோ என்னவோ, உனக்கு என்ன தெரியும்? நீதான் பெரிய பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சே. நான் ஆஃப்டர் ஆல் எஸ்எல்சி தானே. கேள்விப்பட்டேன், ரெவரண்ட் ஃபாதர் ஜான் ராஜ் தான் நோக்கு ஞான ஸ்நானம் பண்ணி வச்சாராம். ரெவரண்ட் ஃபாதர் அடக்கர் ராஜ் தான் நோக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். மெட்ராஸ்ல உள்ள எல்லா ஃபாதர்ஸும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாலாம். ஆனா உன் சொந்த ஃபாதரை நீ மறுத்துட்டீங்க. நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் பெத்தவாட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுதாப்பா. அந்த அளவுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம். ஏன்னா சின்ன மண்ணி என்ன மாத்துக்கு அழைச்சிட்டு வரலையா? மஞ்சு, நம்ம சம்பிரதாயம் எப்படி? இன்னைக்கு நாள் நன்னாலம்மா. என்னப்பா நாள் நன்னா இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நம்ம சம்பிரதாயம்லாம் இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா? சந்தோஷம். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? வேண்டாம்ப்பா. மேரியை எப்படி நான் கல்யாணம் பண்ணிதான் கேட்க போறேன். அதை நானே சொல்லிடுறேன். அவ என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. ஆனாத நான் அவளுக்கு பல உதவியெல்லாம் செஞ்சிருக்கேன். அதை வச்சு ஆபீஸ்ல எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்கிறதா பல வதந்திகளை ஏற்படுத்திட்டான். அதனால அவளுக்கு நடக்கிற இந்த கல்யாணம் இன்னும் போயிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். பேஷ் பேஷ், நிர்பந்தம் பண்ணிவிட்டேன். ஓகே, உங்க எக்ஸ்கியூஸ் நான் ஒத்துக்கிறேன். அடி வாடி படி. யாரா இவ? என் தங்க. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுதா? இல்ல. எங்கேயோ போய் யாரையோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, முதல்ல இவளுக்கு பண்ணிட்டு தானே நீ பண்ணிருக்கணும். நாளைக்கு யாராவது ஒருத்தன் இவளை பொண்ணு பார்க்க வந்தான்னா நீ சொன்ன எக்ஸ்கியூஸா நான் சொன்னா ஒத்துக்குவாராடா? இவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவா? இவ கழுத்துல மாங்கலி ஏறுமாடா? இந்த சரக்கு வேற போகுமாடா? சொல்லுங்க ராஜாராமா. ஐ எம் சாரி மிஸ்டர் ஜோசப் ராஜா, சொல்லுங்க, எனக்கு ஒரு பதில சொல்லுங்க. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நோ, இட்ஸ் டூ லேட், இட்ஸ் டூ லேட். இனிமே இந்த பிதாவால உன்னை மன்னிக்க முடியாது. அந்த பரமண்டலத்தை இருக்கு பரமபிதாத்தா உன்னை மன்னிக்கணும். போடா. என்ன லேடி சௌக்கியமா? என்னங்க கிண்டலா? நீங்க தானே லேடி கிருஷ்ணய்யர்? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் திருச்சியோட காவேரி அப்படியே மூஞ்சில ஓடுறது. ஓ, நன்னா ஓடுறதா? நீங்க யாரு? கல்யாணராமனோட மூத்த சம்பந்தி. அவர் தான் உங்களை ரிசீவ் பண்ண சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு அமிச்சார். அதுக்கே உள்ள வராம வாசல்ல நிக்கிறேன். உள்ள வந்தா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணுமே, எதுக்கு வெஸ்ட்னு விட்டேன். ஓஹோ. பை தி பை, he is my son number 1 மோகனசுந்தரம். He is son number 2 சுப்பிரமணி. என்ன வெச்ச கண்ண வாங்காம பாக்குறேன்? என்ன மாதிரி இல்லேன்னு பாக்குறேனா? அவன் நான் மிலிட்டரியில இருந்தப்போ பிறந்த பையன். குல்லுக்கெல்லாம் கன் பாயிண்ட்ல நிக்கிறதா? நிக்கல நிக்கிறது. நான் திருக்கோடியில டாக்ஸி நிக்க வச்சிருக்கேன். வாங்க பேசிட்டே போலாம். ஆமா, இந்த ஊர்ல கை தட்டினா டாக்ஸி வராதோ? கை தட்டினா வேற ஏதாவது வரும். வேற ஏதாவது வருமா? மக்களா. அடே, பொண்ண நன்னா பாத்துக்கோ. ஆத்துக்கு வந்து அது இதுன்னு சொல்லப்படாது. பிடிச்சிருக்கா? பொண்ணை அழிச்சுட்டு போங்கப்பா. என்னடா போய் தொலை. என்னது? ஒண்ணு இல்ல,
வீட்டு வாசல்ல மோகன் விழா மரம் வச்சிருக்கோம்னா நாய்க்கு மயில்கல் மாதிரி இவனுக்கு மரம் பார்த்துட்டான் போயிட்டான். நீங்க என்னைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதான். இதுவே நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. இனிமே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதானே. ரொம்ப சந்தோஷம். லேடிவாள், நீங்க நம்ம ஆத்துக்கு சம்பந்தியா வர போறேன். உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்க பிளாது. நம்ம ஆத்து பசங்க இருக்கானோ பேர் வெளியே போய் எது நான் தைய துப்பிட்டு வாங்க. இது வந்துட்டு நீங்க வாங்க என்னோட. திம்பேர், இப்ப அவகிட்ட என்ன சொல்ல போனேள்? இல்ல பாப்பா, இந்த பசங்களா கண்ணாப்பனா நடந்துட்டாளே அந்த விஷயம், அந்த பசங்களா நம்ம ஆத்த விட்டு போன விஷயம், இதெல்லாம் அவகிட்ட சொல்ல வேண்டாம். காரியத்தையே கெடுத்துட்டல, இதெல்லாம் அவளுக்கு எதுக்கு தெரியணும்? நல்லது சொல்ல மாதிரி கெட்டதையும் சொல்லிடுமோ இல்லையோ? திம்பேர், 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம். நாம ஒரு உண்மை தானே மறைக்க போறோம். இத பாருங்க, ஒரு தடவை ஒரு வரன் தட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நிலைமை நம்ம மாத்து குழந்தைக்கு வரப்படாது. அப்ப சொல்ல பிராதுன்னா பிராதுதான். சமயம் வரும்போது பக்குவமா அதை அவகிட்ட நான் எடுத்து சொல்றேன். அது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க வாயை திறக்கப்படாது, மூச்சு விடப்படாது. Now my mouth is clear. ஆமா, என்னமோ சொல்ல வந்தேனே. அது ஒண்ணும் இல்ல. வர ஜூன் மாசம் 7ஆம் தேதி அமக்கலமான முகூர்த்த நாளா இருக்கு. எங்க வீட்டு பசங்களுக்கும் நீங்க தோத்துப்படும் தான் சொல்ல வந்தார். உங்க வசதி எப்படி? வசதி எல்லாம் பொண்ணாத்துக்கார தான் பார்க்கணும். நான் மாப்பிளாத்துக்காரன் தானே. ஜூன் மாசம் 7ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சது போங்க. ஆமா, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு செம்மங்குடியா லால்குடியா? குன்னக்குடி. அப்படி இழுத்துள்ளான்றா? ஜபாச்சுள்ளா போங்க, ஜபாச்சுள்ளா. தானவாசத்துல இருந்து கட்டுசாத கூட வரைக்கும் 4 வேளை சாப்பாடு, 4 வேளை டிஃபன் காப்பியோட 6500 ரூபாய் போட்டுக்கோ. என்ன கொடுக்க வேண்டிய 30 பவுன்ல 7 பவுன் பாக்கி இருக்கே. அதுக்கு ஒரு 12000 ரூபாய் போட்டுக்கோ. சத்திரம் செலவு ஒரு 4000 ரூபாய் போட்டுக்கோ. என்ன வரதட்சணையில ஒரு 10,000? அது இல்லாம முடியுமா? போட்டுக்கோ. அப்புறம் மாப்பிள்ளையோட Dress இத்தியாதி அது இது எல்லாம் அதுக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டுக்கோ. 2000-மா? முக்கியமானது என்ன? சாந்தி முகூர்த்தோட கட்டில், பீரோ, மெத்தை அதெல்லாம் அப்படி இப்படின்ட்டு வந்துரும். அதுக்கு தனியா ஒரு 10,000 ரூபாய் போட்டுக்கோ. பகவானே, எவ்வளவு வருது மொத்தமா? 60,000 ரூபாய் வருதுண்ணா. என்ன இவ்வளவு பணம் வச்சுருக்கா? குருவி முக்கால சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சதை கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு லிஸ்ட்ல பாதி தான் வரும் போல இருக்கு. அப்போ பாக்கி பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? என்ன நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேளே? சொல்லு. அனந்தும் ராஜாராமனும் ஆத்து விட்டு போயிட்டாலும் கூட பிறந்தவளுக்கு கல்யாணங்கிறச்சே ஏதாவது செய்யாம இருந்துருவாளா? 1000 இருந்தாலும் நம்ம மூத்த பிள்ளைகளாச்சேன்னா. நீ பெற்றது பிள்ளைகளா? இல்லடி, தொல்லைகள். நடக்கிறது நடக்கட்டும். எதுவுமே நடக்கலன்னா கடைசியா எங்க அம்மா நினைச்சு ஒரு சுட்டு கண்ணீர் விட்டுட்டு போறேன். அவ்வளவுதான். சார், சார். யாரு? சார், நான் பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன். என் பேர் ராதா. யாருன்னு தான் கேட்டேன், பேரை கேட்கல. சார், இங்க கே ரகுராமன் யார் சார்? கே நான் தான், கல்யாண ராமன். ரகுராமன் நான் செய்த 3வது பாபம். சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜலதோஷம். ஐயோ, இந்த பத்திரகாளி எதுக்கு இங்க வந்திருக்கா? யாரு நான் பொண்ணு? யார் சார் இது? உங்க ஆத்து மாமியா? மகாலட்சுமி மாதிரி இருக்காளே. நின்னுட்டே பேசிட்டு இருக்கேமா? உட்காந்துக்கோமா, உட்காந்துக்கோ. மகாலட்சுமின்னு உரசிட்டியோ இல்லையோ, ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சமாச்சாரம்? ஒண்ணுல சார், ஒண்ணுல. உங்க வீடு நல்லா காத்தோட்டமா இருக்கே. இது என்ன வாடகை வீடா இல்ல சொந்த வீடா? இது என்ன ரூம் சார்? பெட்ரூமா? ஆமா, என்னுடைய பழைய பெட்ரூம். இப்ப ஆத்துக்கு தேவையில்லாத சாமானெல்லாம் அங்கதான் போட்டு வச்சிருக்கோம். ஆமா ஏமா குழந்தை, நீ எங்க வந்த, என்ன சமாச்சாரம் சொல்லலையே? சார், நீங்க ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் தானே?
ஆமா, நீங்க ரிட்டையர் ஆனதுல இருந்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட சரியில்லை சார். இத பாருங்க, எவ்வளவு கிளியரா தெளிவா அட்ரஸ் செய்திருக்கா. உங்காத்து தபால் எங்காத்துக்கு வந்துடுது. எங்க? ஆமா, தவறி போய் வந்திருக்கு பாவம். பாரு, குழந்தைக்கு குங்குமம் கொடுத்து அனுப்பு. இருமா வரேன். மாமி மாமி, பார்த்தேல உங்காத்து மாமாவை மேன கேட்டு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து என்ன விஷயம் சுப காரியமா என்னன்னு தெரிஞ்சுன்னு போலான்னு பார்த்தா வந்த பொண்ணு போன்னு விரட்டுறாரு. மாமி, நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேள், நீங்க சொல்லுங்க மாமி. எதுக்கு நான் குழந்தை சும்மா விரட்டுறேன்? இந்த பரம குழந்தை ஏற்கனவே அவன் தலைமையில உட்காந்துருக்கா. நீ அடிக்கடி மகாலட்சுமி சொன்னீங்கன்னா நேரா தாமரை குளத்துல போய் படுத்துன்னு எழுதிக்க மாட்டான். இவர் எப்போ இப்படிதான் என்ன யாராவது 4 வார்த்தை புகழ்ந்து பேச ஒரு பொறுக்கவே இல்லாத சொன்ன எரியாதோ. நேரகோ வடங்க, தா உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. இந்த படி கேட்காம போக மாட்டான். SS ரப்பர் கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ வந்திருக்குப்பா. சாயங்காலம் 5:30 மணிக்கு மெரினா பீச்ல இன்டர்வியூவா. 5:30 மணிக்கு மெரினா பீச்ல இன்டர்வியூவா? 5:30 மணிக்கு மேல மெரினா பீச்ல சுண்டலடா விப்பா. இல்லன்னா இப்பதான் அந்த கரண்ட் எல்லாம் கட் பண்றாளோனோ. காத்தோட்டமா இருக்கட்டும், யாராவது ஆபீசர் அங்க இன்டர்வியூ வச்சிருக்கானு என்னவோ. சாயங்காலமா நீ போயிட்டு வாடா கோந்தே. நீ போறேன்னா என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு வரேன். எந்த பட பையன் 5:30 மணிக்கு பீச்ல இன்டர்வியூ வச்சிருக்கான்னு பாத்துட்டு வரேன்டா. ஐயோ வேண்டாம் சார், நீங்க ஏன் பாவம் அங்கெல்லாம் போனோம். இவரே போட்டோம், இவருக்கு தானே அனுபவம் வேணும். மாமி நீங்களே சொல்லுங்க மாமி, உங்களை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி கடி கிழட்டு மகாலட்சுமி வாடி உள்ள. ஏய் ராதா. எஸ். ஆமாண்டி லூசு. ஓ, இன்னைக்கு இன்டர்வியூல கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா? ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களை தனியா பார்த்து பேசணுங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி செட்டப் பண்ணி உங்களை இங்க வர சொன்னேன். இது நல்லா இல்லையா? என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்க அப்பாக்கு செல்வாக்கு இருக்கு. உங்க அப்பாவால எனக்கு நிச்சயமா வேலை வாங்கி தர முடியுமா? உங்களுக்கு எந்த வேலை வேணும்னு சொல்லுங்க, அந்த வேலையை நிச்சயமா எங்க அப்பாவால வாங்கி தர முடியும். ரொம்ப தேங்க்ஸ் ராதா. கைய விடுங்க. ராதா கைய விடுங்க. என்னமோ விளையாட்டுக்கு பண்ணா பெருசா கோச்சிட்டீங்களே. இனிமே நான் உங்க கூட பேச போறது இல்ல. ராதா, நான் சொல்றத கேங்க. வாங்க பட்டாணி சூப். தேங்காய் மாங்காய் பட்டாணி சூப். தம்பி, எனி ப்ராப்ளம்? அம்மா பேச மாட்டேங்கிறாங்களா? தம்பி, அப்போ ஒன்று செய்யுங்க, ஒரு 50 காசு வெட்டுங்க, கொடுங்க. என் சுண்டலை தரேன், இதுல 2 எடுத்து அம்மா வாயில வைங்க. பேச்சு என்ன, பாட்டே வரும். கொடுங்க கொடுங்க, தயங்குறீங்களே. இந்தாங்க, இதுல 2 எடுத்து அம்மா வாயில வைங்க. வைங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன். நினைத்தால் நீ வர வேண்டும், நினைவே ஆசையை தூண்டும், உனக்காக நானே ஏங்கினேன். பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு மின்னும், இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கைவண்ணம். பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு மின்னும், இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கைவண்ணம். மாலை மயங்கிய பொழுதினில் சோலை மரங்களின் நிழல்களில் கிளிக்கூட்டம் போலே கலந்தால் என்ன? தோகை மணியிடல் திறந்தது, தாழை மடலென விரிந்தது, எனக்காக தேனை கொடுத்தால் என்ன? என் பூமேனி உன் கையில் போராடுமோ, என் பூமேனி உன் கையில் போராடுமோ?
வானம் கடலுடன் கலக்குது, பாயும் அலைகளும் கொதிக்குது, அடங்காத ஆசை உண்டானது. நாடல் கரைகளில் நடமிட, காற்றும் சுரங்களை படித்திட, கேட்டாய காதல் சங்கீதமோ. நம் சந்தோஷம் தீராத சல்லாபமோ, நம் சந்தோஷம் தீராத சல்லாபமோ. பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு மின்னும். இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கைவண்ணம். லா 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 லா. யாரு சேர நடுக்கூடத்துல போட்டாங்க? அத்திமேர், 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 உங்களை நான் எங்க எல்லாம் தேடுறது? எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல அத்திமேர். என்னடா இது? என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்க. சந்தோஷம் தான் அத்திமேர், எனக்கு சந்தோஷம் தான். 15 வருஷமா என் பிராணனை வாங்கிட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு எனக்கு ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுது. முதல் இன்ஸ்டால்மெண்டா ₹1,00,000 கேஸ்ல 40,000 நாளைக்கு நான் கை நீட்டி வாங்க போறேன். I am very glad. அத்திம்பேர், என் சந்தோஷத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 15 வருஷம் கஷ்டப்பட்டு போராடி இந்த பணத்தை நான் வாங்க போறேன். அதுல எனக்கு சந்தோஷம் இல்ல அத்திம்பேர். ஆனா நீங்க மஞ்சு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செலவுக்கு பணம் இல்லாம திண்டாடி இருக்கேன் பாருங்க. இப்போ இந்த பணம் வருது பாருங்க, அதுலதான் எனக்கு உண்மையான சந்தோஷமே. என்னடா வளர்றேன்? வளரல அத்திம்பேர். அந்த 40,000 பணத்தை அப்படியே கொண்டு வந்து மஞ்சு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட நான் கொடுத்துட போறேன். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுறாய்? பாவம், பணத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கல்யாணம் ஏன் கவலைடா? அத்திம்பேர், இந்த பார், நீ பணம் கொடுக்க வேண்டாம். கொடுக்கிறேன்னு சொல்ல பார், அதுவே எனக்கு சந்தோஷம். மரியாதையா பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு டிக்கெட் வாங்க. புரியுறது அத்திம்பேர், புரியுறது. தன்மானத்திலேயே ஊறி போன நீங்க இந்த பணத்தை எந்த கணக்குல வாங்குறதுன்னு யோசிக்கிறேன். சத்தியமா நீங்க இந்த பணத்தை திருப்பி தருவேள் அப்படின்னு நான் கடனா தரல. மஞ்சுவுக்கு நான் யாரு? தாய் மாமன். நாளைக்கு சபையில எப்பேற்பட்ட சீமான் இருந்தாலும் தாய் மாமன் பணம் தான் முதல்ல ஓதிடப்படணும். ஆனா சத்தியமா நான் தாய் மாமன் அந்த பணத்தை கொடுக்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வந்து பாருங்க, அவ்வளவுதான் நான் சொன்னேன். டேய் பாப்பா, சம்பந்தி நீங்க சொன்னேல, நான் உப்பு போட்டு சாப்பிடுறவா திம்பேர். அதுவும் இந்த வீட்டுல நிறையவே சாப்பிட்டிருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக இந்த பணத்தை நான் கொடுக்கல. எந்த பொண்ணு இந்த குடும்பத்துல வந்து குத்து விளக்கு ஏத்துவான்னு நான் எதிர்பார்த்தேனோ அவளே உங்க நெஞ்சில கொடாலியே பாய்ச்சிட்டாளே திம்பேர். யார் சொல்லி கேட்டாலோ இல்ல யாரை பார்த்து கத்துண்டாலோ உங்க குடும்பத்தையே துண்டு துண்டாக்கிட்டாளே திம்பேர். அவளை பொண்ணா பெத்த பாவத்துக்காக இந்த குடும்பங்கிற கோர்ட்ல நான் அபராதம் கட்டுறதா நினைச்சுக்குங்க திம்பேர். இந்த அபராதத்தை வாங்கி குங்க திம்பேர். வேணான்னு சொல்லிடாதீங்க திம்பேர். திம்பேர் வேணான்னு சொல்லிடாதீங்க திம்பேர். நான் சொல்லாதீங்க. மஞ்சு கல்யாணத்தை நீங்களா எப்படி டிசைட் பண்ணலாம்? எங்களை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். நேக்கோ பணம் நெருக்கடி, நீங்களும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு பணத்துக்கு எங்க போறது? என் கல்யாணத்தையே நான் கடன் வாங்கி பண்ணிட்டேன். அந்த கடனை இன்னும் என்னால அடைக்க முடியல. இது புதுசா ஒரு கடனை வாங்கினா நான் எப்படி அடைக்கிறதா? நான் வேற தனி கொடுத்து போயிட்டேன். நேக்கோ பயங்கர மணி ப்ராப்ளம். இந்த நேரத்துல இந்த இழவு வேற. வரன் நல்ல வரன் தான், அதுக்காக இவ்வளவு வரதட்சணையா கொடுக்கணும்? இருடா, நான் உன்னை கேட்கிறேன், அப்படி என்ன அவசியம் அவளுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்ட்டு? நிறுத்துங்கடா. என்னடா ஆளாளுக்கு பேசிட்டே இருக்கு? அன்னைக்கே உங்க அப்பா சொன்னா, தார வாத்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை தான் பெற்றிருக்க, தார தாரையா கண்ணீர் வடிக்கிறதுக்கு 2 பிள்ளைங்களையும் பெத்துன்னு இருக்கேன்னு. சரியா போயிடுத்து. இப்ப எதுக்காடா இங்க வந்திருக்கேன்? உங்களை யாரா இங்க வர சொன்னா? பர்வதம், அம்மா 2 பேரையும் நான் தான் வர சொன்னேன். புரியாம நீ ஏன் பேசிட்டே இருக்காய்? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்பா பெண்மணிகளா, நடக்க போறது என் பொண்ணோட கல்யாணம். அவளுடைய பத்திரிகையில வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தங்களுடைய நல்வரவை அன்புடன் எதிர்பார்க்கும் போடுவாள.
அந்த இடத்துல கே அனந்தராமையர், ஜோசப் ராஜா என்கிற கே ராஜாராமையர்ன்ட்டு உங்க 2 பேருடைய பேரை தான் போட்டிருக்கேன். அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ட்டு நான் கேட்பேன்னு எதிர்பார்க்கிறீங்களா? கல்யாணராமன் என் பொண்ணா இருந்தாலும் உங்க 2 பேருக்கு தங்கையா பிறந்துட்டா பாருங்க. அந்த பாவத்துக்காக நீ என்ன பண்ற? கல்யாணத்தன்னைக்கு 2 பேரும் தம்பதி சமேதரா வந்திருந்து நன்னா வயிறார திருப்தியா சாப்பிட்டுட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. வாங்க சார், செக் வாங்கிட்டீங்களா? கிராஸ் பண்ணி கொடுத்தானா இல்ல பேரர் செக் கொடுத்தானா? சீக்கிரம் கொடுங்க சார், பேங்க்குக்கு போனோம். சாரி சார், செக்கை வாங்க முடியல. ஏன் சார்? அப்பாவுடைய பழைய கிளைண்ட் ஒருத்தன் அந்த பணத்துல தனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி பணத்தை கொடுக்க கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டான். எங்க அப்பாவோட பழைய கிளைண்டா? யார் சார் அது? நான் தான் சாமி. யாரு, மருதுவா? ஆமா சாமி. என் குடும்ப கேஸ உங்க அப்பா தான் வாதாடணும்னு சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தேன். என்ன செய்யறது, என் கேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்க அப்பா கதை முடிஞ்சு போச்சு. அவர் சொத்தை பிரிக்கிறதுல அண்ணன் தம்பி உங்களுக்குள்ள தகராறாகி கேஸ் கோர்ட் வரைக்கும் வந்து இப்ப தீர்ப்பு உங்களுக்கு சாதகமானதுனால நான் முடிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் சாமி. மருது, நீ சொல்றது 100க்கு 100 சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு இதே கோர்ட்ல இருந்து இன்னும் 60,000 ரூபாய் பணம் வரணும். அது உனக்கே நல்லா தெரியும். இந்த பாரு, இந்த பணத்தை விட்டு கொடுத்துரு. அந்த பணம் வந்த உடனே உன்னுடைய பணம், அசல், வட்டி எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன். இல்ல சாமி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. மருது, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். 15 வருஷம் பொறுத்துக்கிட்டியே, ஒரு 15 நாள் பொறுத்து கூடாதா? முடியாது சாமி. யோ மருது சார், மருது சார், இந்த பணத்தை நான் எனக்காக கேட்கல. என் சம்பந்தி பொண்ணு கல்யாணம், அதுக்கு நான் பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் கேட்கிறேன். நல்லதா ஒரு முடிவு சொல்லுங்க மருது சார். நான் ஏற்கனவே நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் அதை மாத்திக்க நான் தயாரா இல்ல. ராத்திரி ட்ரெயின்ல மருந்து சாப்பிடலன்னா தூக்கமே வராது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கார அப்படி உலுக்கிடுவன். ஆஃப் பாட்டில் இருக்கோ? ஓகே, திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. 1/4 பாட்டில வாயில ஊத்திக்கிறேன், 1/4 பாட்டில உடம்புல ஊத்திக்கிறேன். ரெண்டும் மிக்ஸ் ஆகி ட்ரெயின் போற வேகத்துல ஜிங்குன்னு ஏறும். நமஸ்காரம் சார். ஓ, நமஸ்காரம் நமஸ்காரம். அம்பி வடங்க, நான் ஏதோ பேத்தின்னு இருந்தேனே, அதை கேட்டியா? எதையோ உன்னை சூட்கேஸ்குள்ள வச்சனே, அதை பாத்தியா? சத்தியமா நான் ஒண்ணுமே பார்க்கல சார். புள்ளன்னா அப்படிதான் இருக்கணும். ஏண்டா அம்பி, மாமாவை ரயிலே தவத்தியா? இல்ல சார், எங்க குடும்ப மானம் கப்பல் ஏறிடாம இருக்கத்தான் உங்களை பார்க்க வந்தேன். கப்பல் ஏறுதா? நீ ஒண்ணும் புரியலையே சார். இப்போ எங்க அப்பா என் தங்கையோட கல்யாணத்துக்காக பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் சார். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க வரதட்சணையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா. இத பாரு அம்பி, நானா என் வாயால அதை போடுங்கோ இதை போடுங்கோன்னு கேட்கவே இல்லை. உன் தோப்பனாரா அதை போடுறேன் இதை போடுறேன்னு கமிட் ஆயிட்டார். சரின்னுட்டேன். எம்எல்ஏ தப்பு. அன்னைக்கு அவர் இருந்த நிலைமையில அவர் ஒத்துன்னு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தனி ஆளா அத்தனை பணத்தையும் புரட்ட அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். சரிடா அம்பி, இத உன் தோப்பனாரே நேரடியா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. எங்க அப்பாவுக்கு எப்பவுமே வாக்கு கொடுத்துதான் சார் பழக்கம், திருப்பி வாங்கி பழக்கம் இல்ல சார். உங்ககிட்ட என் வெக்கத்தை விட்டு சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல எங்க பெரிய அண்ணன் தனி கொடுத்தன போயிட்டான். எங்க 2வது அண்ணனும் யாரோ ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவனும் தனியா போயிட்டான். யார் யாரெல்லாம் எங்க அப்பாவுக்கு பக்கபலமா இருப்பாங்கன்னு அவர் நினைச்சாரோ அவங்க எல்லாருமே சுயநலமா போயிட்டாங்க சார். பயமுறா, உங்க குடும்பத்துல இத்தனை ஊழல் இருக்கா? இதுல ஒன்ன கூட உன் தோப்பனார் சொல்லலையே, மறைச்சுட்டாரே. இந்த லட்சணத்துல வரதட்சணையை குறைச்சுங்கோன்னு நீ கேட்கிறே. பாக்குறேன் உங்க அப்பனே, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கிறேன். மிஸ்டர் கல்யாணராமன், உம்மா பெரிய பையன் கல்யாணம் பண்ணிட்டு ஆத்த விட்டு பிரிஞ்சு போய் 6 மாசம் ஆறுது. 2வது பையன் கிறிஸ்துவ பொண்ண லவ் பண்ணி அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு அவனும் கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆயிட்டான். எங்கனா சம்பந்தம் வச்சுக்க போற எங்கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்த சொன்னிராங்கனே. ஓஹோ, அவியல் குடும்பத்துல தேங்காயை கறந்து நல்லா ருசி பார்க்கலான்னு பாத்தீரோ? உண்மை தெரிஞ்சு போச்சோ? என்ன பண்ணுவீர்? கல்யாணம் நடந்திருந்தா ஐயோ என் மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே கப்பல் ஏறி இருக்கும். காணோம், கப்பல் ஏறி இருக்கும். அப்படிலாம் சொல்லப்படாது. ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன்.
மறுபடியும் இப்படி எல்லாம் பேசுறேன்னா நான் செத்து போயிடுவேன். என்னுடைய ஒரே பொண்ணுக்கு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை. அன்னைக்கு பசங்கள்லாம் பக்கத்துல இருந்தா ஆள்கட்டு இருந்துச்சு. அந்த தைரியத்துல அளவுக்கு மீறி வாக்கு கொடுத்துட்டேன். நீங்க பொன் பார்க்க வந்த அன்னைக்கு இதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சம்பந்தி, தப்பு என் பேர்ல தான். அவர் அன்னைக்கே இதையெல்லாம் சொல்லணும்னு சொன்னாரு. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். தண்டனை எதுவா இருந்தாலும் அதை எனக்கு கொடுங்க. அவரையும் அவர் பொண்ணையும் தண்டிச்சிடாதீங்க. என்ன பொறுத்த வரையில நீங்க 2 பேருமே அப்பாவிகள் தான். செஞ்ச தப்பெல்லாம் உங்க பையனுங்க தானே. பாவம், நீங்க என்ன பண்ணுவேள்? எங்கண்ணா வரதட்சணை எவ்வளவு தர்றதா சொன்னீர்? நீங்க 5000 ரூபாய் கேட்டால் அவர் 10000 ரூபாய் தரதா ஒத்துண்டார். அந்த பணத்தை எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அது எனக்கு தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். 15000 கொடுத்துருங்க. 15,000. கல்யாணமான பெரிய பையன் 6 மாசத்துல சண்டை போட்டு ஆத்த விட்டு வெளியே போயிட்டானோன்னா அதுக்கு தான் 5000 ரூபாய். தானிக்கு தீனி சரி போயிந்தி. ஏன் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டு பையன் கோச்சென்று தனி கொடுத்தனம் போனதுக்கும் நீங்க 5000 ரூபாய் பணம் எக்ஸ்ட்ராவா கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? தட்ஸ் தி பாயிண்ட். இந்த ஆத்து பையன் வெளியே போறச்சே இந்த ஆத்து பொண்ணு பார்த்துட்டே இருந்தாலும்னா அவ ஏன் ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்தாள்னா தனி கொடுத்தனம் போறதுல டேஸ்ட் ஆகி என் பையனை அழிச்சுட்டு போயிட்டாள்னா நான் பூவாவுக்கு என்ன பண்றது? வாட் அபவுட் மை பூவா? எங்கண்ணா பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறதா சொன்னீர்? நீங்க 20 பவுன் தான் கேட்டீங்க. அத்திம்பேர் 30 பவுன் போடுறதா ஒத்துக்கிட்டாரு. இப்ப நேக்கு 40 பவுன் வேணும். என்ன எல்லாரும் திருன்னு முடிக்கிறாள்? 2வது பையன் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டானோன்னா பெரியவனை தாளிச்சுட்டு சின்னவனை சும்மா விட்டா வருத்தப்பட மாட்டானோ? அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா 10 பவுன். யோ கிருஷ்ணய்யா, நீ பண்றது நியாயமாய்யா? என்னது இது யோவா? சரியா, யோன்னு சொன்னதுக்கு 5ஓ 10ஓ எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கையா. செட்டில்டு. எங்க 3வது பையன் +2ல 6 தடவை ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கு ஏதாவது கேட்பேளா? கிண்டலா? இந்த ஆத்துல எல்லாரும் சேர்ந்து லேடி கிருஷ்ணயர் கிட்ட பல்லாங்குழி ஆடுறேளா? என் பையன் படிச்ச படிப்புக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் நான் பொண்ணு தர்றேன் நீ பொண்ணு தர்றேன்னு எங்க ஆத்து வாசல்ல ஆயிரக்கணக்கான பேர் கியூல நின்று இருக்கா. உம்மண்ட இருக்கிற ஊழலுக்கு நீர் எந்த வாசல்ல போய் கியூல நிப்பீர்? லேடி கிருஷ்ணயரோட சம்பந்தம் முறிஞ்சு போச்சுன்னு இந்த லோகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு பய இந்த ஆத்துல சம்பந்தம் வைக்க மாட்டான். பி கேர்ஃபுல். ஜாக்கிரதை. நாரடிச்சிடுவேன், நாரிடும். எல்லாத்தையும் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போடுங்கடா. ஐயோ 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 வேண்டாம், அடிக்காதீங்க. அந்த லேடி கிருஷ்ணயர் என்ன சொன்னா? உண்மையை சொல்லு. அவன் அடி தாங்க மாட்டானா? சொல்லிடுவோம். மறுபடியும் போய் சொல்லு. சொல்லு தலையே சொல்லேடா. வேண்டாம் சொல்லு. அடிக்காதீங்கப்பா. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் தான்ப்பா அவர்கிட்ட போய் நம்ம குடும்ப நிலைமையை சொன்னேன். நீங்க பணத்துக்கு படுற கஷ்டத்தை என்னால பார்க்க பொறுக்க முடியலப்பா. அவர் இறக்கப்படுவார் நினைச்சு சொல்லிட்டப்பா. மன்னிச்சிருக்கப்பா. தப்புதாப்பா. தப்பா? நீ போய் சொன்னதே தப்பு. அது நீங்க போய் சொன்ன பார், அதை விட தப்பு. நீ யாருடா ராஸ்கல்? நோக்கு எல்லாம் தெரியும். எது எப்போ எப்படி சொல்லணும் நோக்கு தெரியுமா? நோக்கு என்னடா யோகிதம் இருக்கு? அன்னைக்கு விஷயத்தை சொல்லாதியோன்னு தஞ்சாவூர் பாப்பா எல்லாத்தையும் கெடுத்தா. இப்போ நீ விஷயத்தை சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் பாவி. சரி, நீ போய் உண்மையை சொன்னியோ இல்லையோ? அந்த மனுஷன் ஏதாவது இறக்கப்பட்டானா நெஞ்சில இருக்க கொஞ்சம் ஈரத்தையும் பிளாட்டிங் பேப்பர் போட்டு ஒத்தி எடுத்துட்டு பேசுறானா? பத்தேடேமா உன் குழந்தை சொன்ன உண்மையினுடைய விலை 20,000 ரூபாய். 20,000 ரூபாய். இருக்கிற கஷ்டத்துல இன்னொரு 20,000 ரூபாய் அந்த மனுஷன் நம்ம தலையில சுமத்திட்டானேடா. போதுண்டியம்மா, போதுண்டி. என்னைக்கு இந்த ஆத்திரைய பொண்ணு கல்யாண பேச்சு எடுத்தேடோ அன்னைக்கு எனக்கு சிரிப்பு போயிடுத்து செத்து சுண்ணாம்பாயிட்டேன். அப்பா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம்னா நாளைக்கு பொண்ணா பெற்றிருந்தேன்னா நாளை போயிருப்பேன். என்ன நடுத்தருவு நினைக்க வச்சிருப்பேன். பரமேஸ்வரா, போதுண்டா, நான் போறேன். எங்கேயாவது போறேன். அப்பா என்ன விட்டு போகாதீங்கப்பா. என்னால தானப்பா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. நான் உங்களோட இப்படியே இருந்துடுறேன்ப்பா. என்ன விட்டு போகாதீங்கப்பா. அம்மா, என் கண்ணே, என் ராஜாத்தி,
என்ன மன்னிச்சுடுறி, என்ன மன்னிச்சுடு. நான் உன்னை விட்டு போவேனா? போக மாட்டேன்டி. நான் உயிரோட இருக்கும் போதே இந்த பசங்க உன்னை இப்படி வச்சிருக்காளே. நாளைக்கு நான் கண்ண மூடிட்டேன்னா எல்லா பசங்களும் இந்த ஆத்து கதவை மூடிடுவாங்கடி. உங்க அம்மா பரவாயில்ல, புண்ணியவதி, சுயநலக்காரி, என்னை விட்டு முன்னால போய் சேர்ந்துருவா. ஆனா உனக்கு யாரும் இருக்கா? நான் தான் ரெடி இருக்கேன். உன் கல்யாணத்தை பார்க்காம போக மாட்டேன்டி. உன் கல்யாணத்தை பார்க்காம நான் போக மாட்டேன்டி. கல்யாணத்தை பார்க்காம நான் போக மாட்டேன். என்ன இப்படி அண்ணன் ஆகாரம் இல்லாம யோசிச்சுட்டே இருந்தா எப்படின்னா வந்து ஒரு வாய் சாப்பிடக்கூடாதா? ஈஸ்வரா, தஞ்சாவூர் அண்ணா பணம் கொடுக்குறேன்னார். கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற மாதிரி ஆயிடுது. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்களுக்கு தான் ஏகப்பட்ட சிநேகிதா இருக்காளே. நீங்க வாயால சொல்றது அவெல்லாம் தலையால செய்வா. இந்த இந்த கல்யாணத்துக்காக மாத்திரம் கொஞ்சம் கடனா. கடன்? பெத்த கடனை தீர்க்கறதுக்காக 10 கடனை வாங்குறது பரவாயில்லன்னு சொல்றியா? நான் தான் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டனே. நான் பெத்த பொண்ணு ஒருத்தங்கிட்ட கழுத்தை நீட்டணும். அதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் கைய நீட்டுறேன். என்ன நான் உங்களை பத்தி ஒரு கெட்ட சொப்பனம் கண்டேன்னா? சொப்பனமா? என்ன நான் போயிட்டேன்டா? நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குடி. அதுக்குள்ள அவனை அனாதையா விட்டுட்டு போயிட மாட்டேன். படுத்துக்கோ, தூங்கு. பகவானே, அம்மையே, அம்மா. பைத்தியக்காரி. தாமோதரா, தாமோதரா. ஐயா வாங்க. வணக்கம். உள்ள உட்காருங்க. பரவாயில்ல. ஐயா இல்லையா? ஐயா இல்லைங்களே, அமெரிக்கா போயிருக்காரு. எப்போ வருவாரு? இன்னும் 3 மாசம் ஆகுங்க. பாரேன். நில்லுங்க. எனக்கு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பணம் தள்ளி கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, எங்க அப்பா வீட்டு சொத்து. ஆமா. ஆட்டோ கொஞ்சம் நிறுத்து. தோத்ர அங்கிள். நீ எந்த பிரான்ச்ல வேலை செஞ்சாய்? இல்ல அங்கிள், நான் உங்களோட 2வது மருமக. ஆரோக்கியமேரியா? ஆமா அங்கிள். நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கேன். வீட்டுலதான் உங்களை வந்து பார்க்க முடியல, வீதிலையாவது பார்க்க முடிஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேக்கு வாழ்க்கையில மட்டும் இல்ல, வழிபாட்டிலையும் வித்தியாசம் கிடையாது. நான் கூட அடிக்கடி வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. என் கூட சர்ச்சுக்கு போவேன். இருந்தாலும் என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் பாருங்க. அதுக்காகவாவது கொஞ்ச நாள் தனித்தனியா தான் இருக்கணும். நல்லா இருக்கும். வீடுகள் வாங்க விற்க அணுகுங்கள் எல்ஆர் சுவாமி. கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அலைவானே, இருக்கிற வீட்டை டிஸ்போஸ் பண்ணி மஞ்சுவோட கல்யாணத்தை மான மரியாதையை முடிச்சிட வேண்டியதுதான். மிஸ்டர் கல்யாணராமன், உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். உங்க வீட்டை உங்க ஃபாதர் செட்டில்மெண்ட் டீடா தான் எழுதி வச்சிருக்கார், சேல் டீடா எழுதி வைக்கல. வேற ஒண்ணுமே பண்ண முடியாதோ? முடியாத. நீங்களோ உங்க சந்ததியாரோ அனுபவிக்கலாம், ஆனா அடமான வைக்கவோ விற்கவோ முடியாத. பாரு, போயிட்டு வாங்க.
பரோ என்னண்ணா? நீ இன்னும் தூங்கலையா? இல்லண்ணா, நீங்க தூங்குங்களேன். எனக்கு தான் மனசுல பாறாங்கல்ல போட்ட மாதிரி இருக்கடே. என்னண்ணா அது? ஏண்டி, இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கும்னு நினைக்கிறியா நீ? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேன்? நாளைக்கு ஜானவாசம், ஒரே நாள். கல்யாணம் நெருங்க நெருக்கணும் பயமா இருக்குடே. பயப்படாதீங்கண்ணா, அதான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேள. எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் இந்த 15 ரூபாய் கேஷும் 15 பவுனும் கொடுக்கணுமேன்னு நினைக்கும் போதுதான் என்னென்ன பண்ண முடியும்? சாட்சிக்காரன் காலில் விடறத விட சண்டைக்காரன் காலில் விடறது மேலும்பா. சம்பந்தி காலை பிடிச்சுண்டு, ஐயா எங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும், 4-5 மாசத்துல உங்க கடனை எப்படியாவது அடைச்சுடுறோன்னு கெஞ்சி கேட்டுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். எல்லாம் பகவான் செயல். நீ செத்து தூங்கு. தூங்குடே. செத்து படுத்துக்கோங்க. தூங்கு. எல்லாம் எடுத்து வச்சுட்டியோன்னு? வச்சிருக்கேன். பேப்பர் பாத்தியா? இல்லையே. அவசரத்துல ஏதாவது பொட்டலம் கட்டிட்டியோன்னு பார்த்தேன். ஆமா, புது பேப்பருக்கும் பழைய பேப்பருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. அவ்வளவு கண்ணு தெரியாம போயிடுதாக்கும். என்ன காலங்காலத்தால சிஸ்டருக்கும் அத்தியும் பேருக்கும் ஒன் டே மேட்ச்? பேப்பர் பாத்தியான்னு கேட்டா அதுக்கு பொறுமுறா. இந்தாங்க பேப்பர். ஓ, நீ வச்சிருக்கியோ? ஏன் நான் என் சொந்த காசு கொடுத்து வாங்கிட கூடாதா? கொத்தமால் சாவடியில இருந்து கரியா இருக்கிட்டு வரச்சே என் சொந்த காசு கொடுத்து வாங்கின பேப்பர். ஓ, நீ வாங்கினியா? லேடி கிருஷ்ணகிரா மஜாக்கா இன்ஜின் டிரைவர் நேக்கு கிளாஸ்மேட். நான் டிராவல் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே 10 மினிட்ஸ் பிஃபோரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். நல்ல வேளை இன்ஜினே ஏத்திக்காம போயிட்டானே. வாங்க வாங்க வாங்க. பரும் சொல்ல ரெடியா இருக்கா? அவர் காப்பிட்டு வருது. நீ போ. ஏதோ என் சக்திக்கு தகுந்தபடி பண்ணிருக்கேன். பரவாயில்லையோ? நேக்கா செய்றேள், உங்க பொண்ணுக்கு செய்றேள், உங்க மாப்பிள்ளைக்கு செய்றேள். அயர்வாள், உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். நான் மானஸ்தேன், எதையுமே எனக்கு மறைச்சு பழக்கம் இல்லை. ஏன் பீடிகை போடுறேள்? சடார்னு கம் டு த பாயிண்ட். அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணபடி 15 பவுன் நகையும் 15,000 ரூபாய் கேஷும் கணக்கில் குறையறதா? கவலைப்பட வேணாம். மூர்த்தம் முடிஞ்ச உடனே என் தலையை அடமான வச்சாவது நான் கொடுத்துறேன். தலைய அடகு வச்சா பணம் கிடைக்கிறதுன்னா இன்னைக்கு லோகத்துல 3/4 பேர் முண்டமானா அலைவா. மிஸ்டர் கல்யாணராம் ஐயர், பண விஷயத்தை முன்ன பின்ன பார்த்துட்டா போச்சு. இப்போ உமக்கும் சரி நேக்கும் சரி பொண்ணு கழுத்துல தாலி ஏறதான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எஸ், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. தட்ஸ் ஆல் ரைட். என்ன மனுஷன் பேசறச்சு ஆட்டோ ரிக்ஷா மாதிரி படபடபடன்னு பொறியறாரே தவிர மனசுல ஒண்ணுமே இல்லைன்னா. கூட்டேடா. ஒரு டீசன்ட் கல்யாண மண்டபம் அரேஞ்ச் பண்ண வேணும்னு பார்த்தேன். ஆபஸ்பரி இல்லைனாலும் இழுபறி இல்லாம இருந்தா பெட்டர். என்ன என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாழ்க்கையில வழுக்கி விழுந்தாலோ இல்லையோ பாத்ரூம்ல வழுக்கி விழுறா. நாஸ்டி ஸ்மெல். அரபி விட சொல்றேன். அப்புறம் காஃபி எடுத்துக்கங்க. இதான் உண்மை. 2வது மாட்டு பொண்ணும் இந்த முகூர்த்தம் முடியற வரைக்கும் அவ ஆத்துக்கு அனுப்பி மூலையில முடங்கி இருக்கு சொல்லுங்க. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வெல் எஜுகேட்டட். அவ இதெல்லாம் ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ணுவா. பாவ குழந்தை, இதெல்லாம் பார்த்தது இல்ல, பார்க்கணும்னு பிரியப்பட்டா மெட்ராஸ்ல 100கணக்கான மேரேஜ்கள் நடக்கிறது. ஸ்லீவ்லெஸ் போட்டுண்டு ஒவ்வொரு முகூர்த்தமா அலைய வேண்டியதானே. மாமா, என்னால உங்களுக்கு எந்த அவமானம் வர வேண்டாம். நானே போயிடுறேன்.
என்ன திம்பருது ஜானவாசத்தை கூட வராம இங்கே உட்காந்துருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். கட்டில் மெத்தையெல்லாம் வந்துடுச்சா? நீ பணத்தை கட்டிட்டு கட்லியும் மத்தியம் எடுத்து போங்கிறான். அப்படியா சொன்னா? இப்ப என்ன பண்றது? சார், வாம்மா. என்ன? மேரி அம்மா அந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. மேரியா? நான் வரேன் சார். இருமா, கீழே போய் நல்லா சாப்பிட்டுட்டு மேரிக்கு ஒரு டிஃபன் கேரியில சாப்பாடு எடுத்துட்டு போ. சரிங்க சார். டியர் அங்கிள், நமஸ்காரம். மஞ்சுவோட கல்யாணத்துல கலந்துகிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க என்னால முடியல. இருந்தாலும் மஞ்சுவுக்கு அன்பளிப்பா என்கிட்ட இருந்த ஒரே ஒரு 5 பவுன் சங்கிலியை அனுப்பியிருக்கிறேன். கர்த்தரோட அருள், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். மஞ்சுவுக்கு என் வாழ்த்துக்கள். படிக்கி மேரி ஜோசப் ராஜா. ஆபீஸுக்கு போறவங்களுக்கெல்லாம் எல்லாம் போட்டாச்சா? சீக்கிரம். எழுதுடுறா. வாடா போலாம். கிருஷ்ணய்யர், இருங்கோ. என்ன புறப்பட்டே? நடக்க வேண்டியது நிறைய இருக்கே. நீங்க கொடுக்க வேண்டியதும் நிறைய இருக்கே. பணத்தை பத்தி தானே சொல்றேன். அதை பத்தி கவலைப்படாதீங்க. முன்ன பின்ன வாங்கிக்கிறேன் என்கிட்ட சொன்னேனே. அது கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் இப்ப ஏறிட்டோம்னா மாத்தி நுட்டேன். இத பாருங்க, குறையறத கொடுத்தேன்னா பொண்ணை அழிச்சிட்டு போறேன். இல்ல உங்க சௌகரியத்துக்கு எப்ப பணம் வருதோ அப்ப பணத்தையும் பொண்ணையும் சேர்த்து அனுப்புவீங்க. என்ன எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறேள்? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல தான் போக போறேன். இன்னும் 10 மணி நேரம் இருக்கு. இதே சத்திரத்துல தான் தங்கி இருப்பேன். ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தில இருந்து எல்லா சமாச்சாரமும் ஒழுங்கா நடக்கும். இல்ல எல்லாமே பினிஷ். ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள். பணம் கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா சொல்ற? என் கூட வாங்க சொல்றேன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். என்ன சார், என் பேர் ரகு. நேற்று காலையில பேப்பர்ல நீங்க கொடுத்திருக்கிற இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். சார், இந்த ஆபரேஷனுக்கு நான் இப்பவே ரெடியா வந்திருக்கேன். உடனே தேவை மாற்று சிறுநீரகம், கிட்னி. என் பிரதருக்கு கிட்னி கேட்டு நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு 7 பேர் வந்திருந்தாங்க. ஆனா யாரோடது பொருந்துங்கிறது ஆபரேஷன் பண்ண போற டாக்டருக்கு தானே தெரியும். நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். வாங்களேன். ஒரு நிமிஷம் சார். ரகு, நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கியா? பல முறை யோசிச்சுதான் மாமா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ரகு, உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சும்மா விட மாட்டாங்க. என் தலையெழுத்தை நான் எழுதிக்கிறேன். கையெழுத்து போட மட்டும் ஒரு பெரிய மனுஷன் தேவை. அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். வாங்க வாங்க சார், போலாம். ஐம் சாரி, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. இந்த ஆபரேஷனுக்காக எல்லா டெஸ்டையும் பண்ணி இப்பதான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாக்டர், இந்த ஆபரேஷனுக்கு நான் உடன்பட்டதுக்கு காரணமே என் தங்கையோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காகத்தான்.
அதுக்கு எனக்கு இப்போ 40,000 ரூபாய் பணம் தேவையா இருக்கு. அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க எனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது டாக்டர். ப்ளீஸ், நீங்க தான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி தரணும். நோ நோ நோ, ப்ளீஸ் கெட் அப். சார், இதுல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. டாக்டர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆள்கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா? இவர் உங்க அப்பாவா? ஆமாம் டாக்டர். எங்கடா வந்தேன்? அப்பா, டாக்டர், எங்க அப்பாவுக்கு பதிலா இந்த ஆபரேஷன் செஞ்சுக்க நான் ரெடியா இருக்கேன். ப்ளீஸ். ரகு, நீ பச்சை மரண்டா, வெட்டப்படாது. இது பட்டு போன மரம், என்ன வேணாலும் செய்யலாம். நீ வந்தது நல்லதா போச்சு. மிஸ்டர் சுந்தர்ல, எனக்கு சேர வேண்டிய பணத்தை இவகிட்ட கொடுத்துறா ப்ளீஸ். எனக்கு எதுக்கா இவ்வளவு பணம்? எனக்கு தேவை 40,000 ரூபாய் தான். பாக்கி வச்சுருங்கோ, நல்லா இருங்கோ. உங்களுக்கு பெரிய மனசு. அப்பா, இந்தா, இதுல 40,000 ரூபாய் இருக்கு. பத்திரமா வச்சுக்கோ. கொடுக்க வேண்டிய வாழ்க்கை கொடுத்துரு, செய்ய வேண்டிய வாழ்க்கை செஞ்சுடு. ஏது இந்த பணம்னு உங்க அம்மா கேட்டான்னா தாமோதர மாமா கொடுத்தாருன்னு சொல்லு. அப்பா எங்கன்னு கேட்டான்னா தாமோதர மாமா கூட பம்பாய்க்கு போயிருக்கார், வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு சொல்லிடு. அத்திம்பே அப்பா எப்படிவா? என்னுடைய பர்ஸ், என்னுடைய ரெஸ்ட் வாட்ச், இதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பருவகிட்ட கொடுத்துரு. ஏன்னா சொல்ல முடியாது பாரு. மாலை போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன், அவனொரு விலை மகன். யாருக்குமே வெட்கமில்லை, மானமில்லை. மாலை போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன், அவனொரு விலை மகன். யாருக்குமே வெட்கமில்லை, மானமில்லை. தள்ளாத வயசிலே தந்தை இங்கு படுத்திட்டான். இல்லாத சீதனத்தை தன்னை வித்து கொடுத்துட்டான். போதுமடா சாமிகளா, பொண்ண பெத்த பெரும் பாவம். போதுமடா சாமிகளா, பொண்ண பெத்த பெரும் பாவம். கல்யாணம் சொர்க்கத்தில் உன்னதான மாலை போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன், அவனொரு விலை மகன். யாருக்குமே வெட்கமில்லை, மானமில்லை.
பன்னீரும் ஒண்ணுதானா மாலை போடுற கல்யாணமா ஏலம் போடுற வியாபாரமா பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன் யாருக்குமே வெட்கமில்லை மானமில்லை மானமில்லை. என்ன டாக்டர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுல? ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, நீங்க என்ன செய்றீங்க, வேண்டியவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிருங்க. நன்னா ரெடிமா சமத்தா ஒரு இருக்கணும். குறையும் இல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டேள். அதே மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. ஆனா நேக்கு மட்டும் ஒரே ஒரு குறை. என்ன சொல்லுங்க? ஒண்ணுல இந்த நல்ல நேரத்துல சம்மந்தி வாழ் இல்லையேன்னுதான். அது என்னவோ பர்வதத்தம்மா, ஓ வாங்க வாங்க. என்ன கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? உங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. எப்பவுமே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா சீமந்தத்துக்கு தான் வருவேன். உங்க அதிர்ஷ்டம் மறுநாளே வந்துட்டேன். அது போட்டோம், எங்க கல்யாண ராவண காணோம்? ஆமா, என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? கல்யாண ராவண எங்க? என்ன இது? அவர் உங்க கூட வரலையா? ஏன் கூடவா? ஆமா. உங்க பொண்ணு கல்யாணத்துக்குன்னு தானே நான் அமெரிக்காவில இருந்தே வந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க அமெரிக்கால இருந்து வரீங்களா? ஆமா. அப்படின்னா அந்த பணத்தை நீங்க கொடுத்து அனுப்பலையா? இவன் சொன்னானே அவர் உங்க கூட பாம்பே வந்திருக்கிறதா? ஏன் கூட பாம்பேங்க? ஆமா. நான் பார்க்கவே இல்லையே. என்ன இப்படி எல்லாம் சொல்? ஏடா பொய் சொல்லி தொலைச்சியாடா? ஏண்டா அந்த பணம் நோக்கி யாரா கொடுத்தா? சொல்லி தொலையண்டா கடங்காரா. அப்பா எங்கடா? அப்பா எங்கடா? சொல்லி தொலைடா. உங்க அப்பா எங்கடா? அவ அப்பா எங்க இருக்கான்னு அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். பணத்தை வரும் 40,000 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டான். என்ன தில்லு பண்ண? சொல்லி தொலைய. அவ அப்பா எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்லி தொலைடா. கொண்டு விடுறான் அவனை. நான் சொல்றேன். சொல்லுங்க, அவர் எங்க இருக்காரு? நீங்க எல்லாம் அவரை கடைசியா பார்க்கணுமா வேணாமா? கடைசியாவா? ஆமா சார். என்ன இப்படி எல்லாம்? ஐயோ அம்மா 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 வாமா. சம்மந்தி வாழ் என்னை மன்னிச்சிடுங்க. என்னது எடுங்க. நான் மட்டும் உங்களை வரதட்சணை கேட்டு இம்சப்படுத்தலைன்னா இவ்வளவு கஷ்டம் நீங்க பட்டிருக்க வேண்டியதில்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல கட்டின தாலியோட உங்க பொண்ணு கட்டின புடவையோட எங்காத்து மாட்டு பொண்ணா நான் அவளை அழிச்சுட்டு ஊருக்கு போறேன். என்ன இப்படி பேசுறேன்? எந்த தோப்பனாராவது கட்டின புடவையோட பொண்ணு அனுப்பிச்சு வைப்பானா? அவனுடைய வசதிக்கு ஏத்தாப்புல ஏதாவது சீர்சனத்தை செஞ்சாதானே பொண்ணுக்கு போற இடத்துல மரியாதை. ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பலவந்தமா வரதட்சணை வாங்குறதுதான் தப்பு. அது சட்ட விரோதம் மட்டுமில்ல, சமுதாயத்தையே கொலை செய்யற மாதிரி. தன்னுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஏதாவது ஒண்ணு வித்துதான் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நிலைமை என்ன போல வேற யாருக்கு வர வேண்டாம்ப்பா, வர வேண்டாம்ப்பா. அடேரே, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் போல இருக்கு. வாங்கோ வாங்கோ. என்ன விசேஷம்? நமஸ்காரம். நல்ல விஷயம்தான் மிஸ்டர் கல்யாணராமன். இது வரைக்கும் நீங்களும் நானும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தோம். இப்போ உங்க மூணாவது பையனும் என்னுடைய ஒரே பொண்ணும் நம்மளை கேட்காமலேயே நம்மளை சம்மந்தி ஆக்கிட்டாங்க. யாரு இவனா? கிழிஞ்சது பொங்க. +2ல 8 அட்டெம்ப்ட். மாப்பிள்ள +2வா? 12வதா? என்னை விட எவ்வளவோ பெட்டர். நான் 8வதுல 12 அட்டெம்ப்ட்.
மாப்பிள்ள 12ஆவதுல 8 அட்டெம்ப்ட். ஆக நீதான் என் ஃபேமிலியிலேயே பெரிய படிப்பு படிச்சவன். சிஸ்டர் சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கூட, முடியலன்னா ஒரு வாய் சர்க்கரையாவது கூட. எதை கொடுத்தாலும் பார்த்து கொடுங்கப்பா. அன்னைக்கு மாதிரி விளக்கெண்ணெய் கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளிக்கமா. அத்திம்பேர், உங்க ஹெல்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். நீங்க பழைய மாதிரி ஆக்டிவா இருக்கலாமா? நான் அத்திம்பேர்ட்டையும் சிஸ்டர்ட்டையும் ஒன்னு ரகசியமா பேசணும். எங்களை கொஞ்சம் தனியா விடுறேல? கொஞ்சம் இருக்கோ. இவ்வளவு கூட்டம் எனக்கு கிடைக்காது. நான் என் புது கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். உன்னை யாரா அவுத்து விட்டது? மூடுறா வாய. சேஃபா அழிச்சுட்டு போய் மறுபடியும் கட்டி போடுங்க. ஆமா கூட்டிட்டு போய் தனியா அடி. என்னப்பா? அத்திம்பேர், நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? என்ன? உங்களுடைய 31வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமா, நடுவுல ஒரு வருஷம் நம்ம மாத்துல என்னெல்லாமோ நடந்து போயிடுது. அதனால உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை விமர்சையா கொண்டாட எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அதோட மஸ்ட் அல்வாவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. மஸ்ட் அல்வா அவ்வளவு கேளு சிஸ்டர். அவருக்கு தான் வேற இல்ல, சும்மா இருங்க நீங்களா கவுட்டுண்டு. ஓ, அது அந்த மாதிரி இல்லவா? நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் சிட்டுக்குருவி கேள்விப்பட்டிருக்கேன். போன வருஷம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் என்ன ஏமாத்துட்டேன். இந்த வருஷம் உன்னை விடவே மாட்டேன். அப்படியே அடுத்து தாச்சுக்கோ. என்ன நாளைக்கு தானே? ஆமா, எல்லாம் மறந்துடுச்சுடு. இன்னைக்கு ஒத்திக்க பாத்துக்கலாம், நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணிடுவோம்.